ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம். அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். அந்த வகையில இந்த மண்டலாபிஷேக நிகழ்ச்சி எத்தனை நாளாக தொடர்ந்து சிறப்பாக நடந்து வருகிறது. அதற்காக கோயில் ஊழியர்கள் நிர்வாகிகள் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பல நாட்களாக பணியாற்றி வருகிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் இது சுபதினமாக அமைய வேண்டும். வருகை தந்திருக்கிற பார்வையாளர்கள், நாளைக்கு இதை யூடியூப் வழியாக லட்சக்கணக்காக பார்க்க இருக்கிற அன்பர்கள் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வரவேற்பினை, எங்கள் குழுவினுடைய வணக்கத்தினை, நன்றியினை, வாழ்த்தினை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். எங்களை அறிமுகப்படுத்திய சுமதி நாகராஜன் அவர்கள் உள்பட அத்துணை பேருக்கும் எங்களுடைய வணக்கம் உரியது. பாருங்க, இன்னைக்கு ஒரு அருமையான தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க, வாழ்க்கையை கொண்டாடுவோம். லைஃப் இஸ் எ ஃபெஸ்டிவல். வாழ்க்கையை ஒரு செலிப்ரேஷன். ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னா, இந்த மண்ணில் ஒரே ஒரு முறை வாழ கிடைத்திருக்கிற வாய்ப்பு, இந்த வாய்ப்பு நமக்கு. அதனாலதான் சொன்னார் திருஞான சம்பந்தர், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாது ஒரு குறையும் இல்லைனாரே. இந்த உலகத்துல ஒரு குறையும் இல்லப்பா, குறையொன்றும் இல்லை, மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னா. நம்முடைய வேதமே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படிங்கிறது. ஆடு மாடு குதிரை கோழி மாடு எல்லாம் நடப்பன வரப்பன ஊர்வன எல்லாம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தக்கூடிய மரபில் இருக்கக்கூடிய தமிழர்கள் நம்ம வாழ்க்கையை கொண்டாடுவோம் அப்படிங்கிற தலைப்புல பாருங்க, அருமையான அழகான 4 பேச்சாளர்கள். இங்க என்ன தைரியம் பாருங்க, நான் பாடினேன். இங்க எல்லாம் முறைய சங்கீதம் படிச்சுட்டு வந்த பாடகியர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. இவர்கள் மத்தியில அப்ப உடனே கேட்கிற, வாழ்க்கை அப்படியே கொண்டாடுவோம், செலிப்ரேஷன் ஃபெஸ்டிவலுங்கிறீங்களே, அது என்ன வாழ்க்கையில தேனும் பாலும் ஓடுமா, காசு மனமும் கொட்டுமா, வசதியும் வாய்ப்பும் கதவை தட்டுமா, என்ன அப்படி சொல்றேன் அப்படின்னா, நான் அப்படி சொல்ல உண்மைதான் இல்லை. இன்பமும் துன்பமும் இயற்கையின் நீதி, ஏற்ற தாழ்வுகள் மனிதனின் ஜாதி, பாரில் இயற்கை படைத்ததையெல்லாம் பாவி மனிதன் பிரித்து வைத்தானே, மனிதன் மாறிவிட்டான். ஆகைய இன்பமும் துன்பமும் தொடர்ந்து வரும், அதை யாராலும் தவிர்க்க முடியாது. அந்த துன்பத்தின் மத்தியில மின்னல் மாதிரி வருது பாருங்க, கொஞ்சோண்டு இன்பம், அதை அனுபவிச்சுக்கணும். இப்ப அதுக்கு என்ன சொன்னா, ஒரு பாட்டு சூடாமணின்னு அதுல சொன்னா, ஆணை துறப்ப அரவு அப்படின்னு ஒரு பாட்டு. என்னன்னா, ஒருத்த ரோட்ல போயிட்டு இருக்கான், அவனுக்கு என்ன கெட்ட நேரமோ தெரியல, அவன் போற நேரத்துல யானை ஒண்ணு, மத யானை ஒண்ணு துரத்துது. இவன் என்ன பண்ணா, யானைகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த 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 கிணத்துல குதிச்சுட்டான். கீழே பார்க்கறான், ராஜநாகம் சும்மா ஜிமு ஜிமுன்னு அப்படியே படம் எடுத்து ஆடுது. நல்ல சாய்ஸ் அவனுக்கு. யானை மிதிச்சு சாவலாமா, பாம்பு கடிச்சு சாவலாமா அப்படின்னு ஒரு அற்புதமான வாய்ப்பு. அவன் என்ன பண்ணா, ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியாம நடுவில் ஒரு வேரை பிடிச்சுக்கிட்டு தொங்குறான். அது சும்மா இல்லை, ஒரு எலி அதையும் கடிச்சு அறுக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நினைச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மேல கிணத்துக்கு மேல ஒரு மரத்துல தேன் கூடு, அந்த தேன் கூடு அழிந்து அதுல இருந்து ஒரு சொட்டு தேன் இவன் உதட்டல படுது. இவன் என்ன பண்ண தெரியுமா, இந்த யானையை மறந்துட்டான், இந்த பாம்பையும் பத்தி கவலை இல்லை, இந்த எலிய நினைவுக்கு வரல, அப்படியே நாக்க சுரட்டி அப்படின்னா. இதுதான் வாழ்க்கை. என்ன சொல்ற, தேனின் அழிதுளி நக்கும் பிறத்தது மானுடர் வாழ்வு மதித்தனை கொள்ளினா. துன்பங்களுக்கு மத்தியில் அவ்வப்போது வந்து செல்கிற சிறு சிறு இன்பம் இருக்கிறதே, அதை கொண்டாட கற்றுக்கொள், வாழ்க்கை இனிக்கும் மகிழும் என்று சொன்னார். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எது என்றாலும் வாடி நின்றால்
ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. அருமையா கை தட்டினார். அப்ப எவ்வளவு நாள் வாழ்கிறோம் என்பது இங்கே பிரச்சனை இல்லை, எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியமான விஷயம். சொல்றான், இந்த ஈசல் சொல்றோம்ல, புற்றீசல், ஒரே ஒரு நாள் வாழுங்கிறான். 300 ஆண்டுகள் ஆமை வாழுங்கிறான். ஆனா ஒரு நாள் வாழ்வதற்காக படைக்கப்பட்ட ஈசலாக இருந்தாலும் சரி, 300 ஆண்டுகள் வாழ்வதற்காக படைக்கப்பட்ட ஆமையாக இருந்தாலும் சரி, படைப்பின் நோக்கம் இந்த உலகத்தில் வந்து செல்கிறவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், வாழ்க்கையை ரசிக்க வேண்டும், ருசிக்க வேண்டும் என்பதுதான். ஆனா அதை செய்யறோமா பார்க்கிற நம்பிக்கை வேணும். இவன் என்ன பண்றான், கழுத்துல பல பேர் அந்த காலங்கள்ல எல்லாம் புளிப்பல்லு டாலர் போட்டிருப்பாங்க, வசதி வாய்ப்பு வருங்கிறதுக்காக. என்ன மாதிரி யானை முடியல மோதிரம் போட்டிருப்பாங்க, அதிர்ஷ்டம் வரும், நாளுக்கு நாள் மேலே ஏறி பேசி புகழ சம்பாதிச்சுக்கலான்னு இதை நம்புவாங்க. சில பேர் கிளி எடுத்து கொடுக்குற ஏட்டை நம்புவாங்க, சில பேர் கையில் இருக்கிற கோட்டை நம்புவாங்க, கைரேகையை. ஆனா மனுஷன் முதல்ல நம்பணும் இல்லை, நம்ம திறமையை நம்பணும்ல. வந்து உட்கார்ந்து இருக்கிறோம்ல, எதிரில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கவலைப்பட்டமா, நம்ம தைரியமா இருக்குல்ல, அது மாதிரி நம்பணும். நம்மளே நம்பணும். வெறுங்கை என்பது மூடத்தனம், 10 விரல்களும் மூடத்தனம்னா தாராபாரதிங்கிற கை இருக்குல்ல, படிச்சுக்குவோம்ல. அதனாலதான் வள்ளுவர் சொன்னாரு, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூடியிருந்தார். நம்ம எதையும் நம்பி செய்கின்ற போது, சரி இப்படி எல்லாம் சம்பாதிச்சு வளமாய் வாழ்ந்து குடும்பத்தாரோடு சேர்ந்து மகிழ்ச்சியா இருக்கணும்ல, எது இன்பம்? எது இன்பம் அப்படின்னு கேட்டா ஆளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. எது இன்பம்னா, தர வீடு வாங்கணும். இந்த பொண்ணு படிக்கிற பொண்ணு என்ன ஆசை இருக்கும், தர வீடு வாங்கணும். அப்படியே ஆடிக்கார அப்படியே வலிக்கிட்டு வந்து நிக்கணும் வாசல்ல, கையிலையும் பையிலையும் லட்சுமி நல்லா தாண்டவம் ஆடணும். இதான மனுஷனுக்குள்ள கற்பனையா இருக்கும். மாடி மனை கோடி பணம் வாகனம் ஜம்பம் வாழ்வினிலே ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம். என்ன அப்படின்னு சொன்னா அப்புறம் எதுனா இன்பம்? எது? கனிரசமா மதுவருந்தி கழிப்பதல்ல இன்பம், கனிகையரின் துணையினிலே வருவதல்ல இன்பம், இணையில்லா மனையாளின் வாய்மொழியே இன்பம், அவள் இதழ் சிந்தும் புன்னகையே அளவில்லாத இன்பம். வீட்டுல காசு பணம் சம்பாதிச்சு பிள்ளைய கொண்டாடி பிள்ளைய எல்லாம் ஒன்னா உட்காந்து பேசி சிரிச்சு சாப்பிட்டு மகிழ்வதற்கு அதுதான் இன்பம்னு சொன்னாங்க. குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அடுத்து சொன்ன நல்லா சம்பாதிச்சு சில பேர் பொட்டி பொட்டியா பூட்டி வைப்பாங்க. ஒன்னும் செலவு பண்ணாம இருந்து எதுக்கு அப்படின்னா, எனக்கு கடைசி காலத்துக்கு வேணும். சிக்கல் என்ன தெரியுமில்ல, எது கடைசி காலத்துக்கு யார் முடிவு பண்றது? இன்னைக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கேன், கம்பீரமா இருக்கேன், அழகா உட்காந்து பேசுறேன், அழகா இருக்கேன், ரைட்டு. ஆனா நாளைக்கு எங்கதான் என்னன்னு அதுதான் சொன்னா, இன்றிருப்போர் நாளை இங்கே இருப்பதென்ன உண்மை, அதை எண்ணிடாமல் சேர்த்து வைத்து காத்து என்ன நன்மை. அப்படின்னா என்ன செய்யணும், எதுக்கு செலவு செய்யணும், எதுக்கு என்னென்ன பண்ணணும், உறவு முறைகளை எப்படி அனுசரிச்சுக்கணும், நண்பனை எப்படி அனுசரிச்சுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், என்ன வரவு செலவு பார்க்கணும். இல்லை பத்திய ரசிகை அப்ப அது ரொம்ப முக்கியம். அல்ல அது எதுக்கு சொன்னாரு ஔவையார் சொன்னாங்க, பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைக்கும் கேடுகட்ட மாநிலரே. கோவம் வந்துட்டு பாருங்க ஔவையாரு. வாங்கி 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 வீட்டுக்குள்ள வச்சுட்டு எடுக்கவே இல்லைன்னு வச்சுங்க, பாதிகால் அந்த பணம் அப்படின்னா காசை எடுத்து பூட்டி 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 வச்சுட்டு யாரோ அனுபவிப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து ரொம்ப முக்கியம், 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருப்பா. யார் அனுபவிக்கிறது? அதுக்கு என்ன சொல்றாரு, குட்டியாடு தப்பி வந்தா குள்ள நெறிக்கு சொந்தம். யார் பண்ணது? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டு. குட்டியாடு தப்பி வந்தா குள்ள நெறிக்கு சொந்தம், குள்ள நெறி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கட்ட மனுஷன் கண்ணுல பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா 8 அடிதான் சொந்தம். உனக்கு எது சொந்தம், எனக்கு எது சொந்தம், உலகத்துக்கு எதுதான் சொந்தமாடா சொன்னாரு. எதுக்காக சொன்னாரு அப்படின்னா அதான் உண்மை. அதனால
கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டால் துன்பம் யாவும் விலகும் கண்ணா. உணர்ந்து கொண்டே துன்பம் யாவும் விலகும் கண்ணா. ஆட்டுவித்தால் ஆடணும். யார் ஆட்டுவிக்கிறவன்? அவன் தான் நூல் கொண்டு இயக்குகிறான். நம்ம எல்லாம் பொம்மலாட்டத்து பொம்மைகளாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ரொம்ப அருமையா சொன்னான். ஆக பாருங்க, இந்த பொண்ணு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒரிஜினல் பாடைக்கு எப்படா பாட வைக்க போறாங்க இருக்கு. நல்ல வாய்ப்பு கொஞ்சம் கொடுப்போம், லேட்டா தான் இருக்கட்டும். இப்ப பாருங்க, எல்லாம் இன்பமயமா இருக்கணும் அப்படின்னு விருப்பமுள்ள ஒரு பள்ளி மாணவி இந்த கோவிட்-19 வந்த காலத்துல இசை அரங்குகள் அதுல நிறைய பாடல்களை பாடி உலக அளவுல மக்களுடைய பாராட்டை பெற்ற அக்ஷயினி அவர்கள் இப்ப வந்து பாடி நம்மை மகிழ்விக்கிறாங்க, வாழ்த்துறாங்க. ஒரு சுப பாடலோடு தொடங்குறாங்க. வாங்க அக்ஷயினி. எல்லாம் இன்பமயம், எல்லாம் இன்பமயம், புவிமேல் இயற்கையினாலே இயங்கும் எழில் வளம். எல்லாம் இன்பமயம், புவிமேல் இயற்கையினாலே இயங்கும் எழில் வளம். எல்லாம் இன்பமயம்,
சரிகம பதனி சரிக சரி பதம பசனி பதம பகரி சரி சதனி சனி தபம ப நிதனி தப மபரி சரி சனி தனி கரி சனி தப தபம சரி ரேக சரி கம பதரி சனி தனி ப தனி பதனி சரி கரி சனி தபனி பதம பதனி சரி சரி கசரி கசரி நி சதம பதனி ச ரேக சரி பதம பதனி கரி கரி சப தபக சரி கரி ச தபம நிதப ரிசனி ரேக பதனி ச கரி கரி சனி தரி சரி ரிசனி தப சனி சனி தபம நித கரி சனி தரி சனி தபம சரி சரி கம பதனி இன்பமயம் இன்பமயம் புவிமே இயற்கையினாலே இயங்கும் எழில்வள எல்லாம் இன்பமயம். நன்றி. பலமான குரலிலே பாடியிருக்கிறார் அஸ்வினி. காணொலி வழியாக கண்டுகொண்டிருக்கிற அத்தனை அன்பு உள்ளவர்களுக்கு எதிர்காலம் மிகச் சிறப்பாக அமையும் நம்முடைய வாழ்த்துடையை அவருக்கு நாம் தெரிவிப்போம். உடுமலையார் அவர்களுடைய பாடல் இது. இந்த உடுமலையாருடைய பாடலில் இயற்கையினாலே எழில் வளம், இயற்கையை பார்த்தாலே அந்த எழில் வளமே ஒரு அழகு. வீட்டை விட்டு ஆபீஸை விட்டா வீடு கேட்டா போர் அடிக்குது, மன உளைச்சல் அது இதெல்லாம் எங்கேயாச்சும் போய் பார்க்கணும் இல்ல, இயற்கையை பார்க்கணும் இல்ல, இயற்கையை ரசிக்கணும் இல்ல. முதல்ல பாரதிதாசன் எழுதின பாட்டு எங்கெங்கு காணினம் சத்தியடா 7 கடல் உன் மண்டபடான்னு பாடினான். வெளியில போய் நிக்கிறா. நீங்க என்ன விடுமுறை வந்துச்சுன்னா ஃபேக்டரி எல்லாம் போய் பார்வையிடுவீங்களா? எங்க போவோம்? ஏதாவது இயற்கை காட்சிகளை போய் ரசிக்கணும். பாரதிதாசன் ரசிக்கிறார். அப்படி பார்க்கிறாரு, அருவி கொட்டுது. அதை பார்க்கும்போது அருவி எல்லாம் அப்படியே வைரமா இருக்கு இல்ல. அருவிகள் வைர தொங்கல் அடர் கொடி பச்சை பட்டு குருவிகள் தங்க கட்டி குளிர் மலர் மணியின் குப்பைந்தார். அப்படி ரசிக்கிறார். அது அதானே அழகு. இயற்கையை ரசிப்பது ஒரு அழகு. கவிஞர் அப்படியே பார்க்கிறோம். வைத்தியநாதன் அப்படியே வானத்தை பார்க்கிறார். இந்த நிலா இருக்கு பாருங்க, அது அப்படியே அந்த மேகத்துக்கு மத்தியில் அப்படி ஒளிஞ்சு 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 போற மாதிரி இருக்கும். இதை பார்த்துட்டு சொல்றாரு கவிஞரே, இந்த நிலா ரொம்ப அழகா, இந்த அழகை அப்படியே பளிச்சுன்னு வெளியே தெரிஞ்சிச்சுன்னா எல்லாரும் காதலில் விழுந்து அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவாங்களாம். அதுக்காக அப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு லைட்டா முகத்தை காட்டலாம். நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகிறாய் ஒளிமுகத்தை கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொண்டு இதை உலகம் சாமோ அப்படின்னு கேட்கிறார். அப்படி ரசிக்கணும் இல்லை, அப்பதான் வாழ்வு நல்லா இருக்கும். நம்ம வைரமுத்து எழுதின பாட்டில் முகிலினங்கள் அலைகிறதே முகவரிகள் தொலைந்தனவோ, முகவரிகள் தொலைந்ததனால் அழுதிடுமோ அது மழையோ அப்படின்லாம் சொல்லி இருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கணும். ஆனா உலகம் இனிதுதானா தெரியுது. உலகம் இனிது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வைப்பதற்காக டாக்டர் குந்தவை அவர்கள் வந்து தருகிறார்கள். அவர் இனியது உலகம் என்கிற தலைப்பில் பேசி நம்முடைய பாராட்டுதலை பெற இருக்கிறார். வாருங்கள் டாக்டர் குந்தவை. இனிது இனிது ஏகாந்தம் இனிது, அதனினும் இனிது ஆதியை தொழுதல், அதனினும் இனிது அறிவினர் சேர்தல், அதனினும் இனிது அறிவுள்ளாரை கனவிலும் நனவிலும் காண்பதுதானே என்று நம் அம்மை சொன்னதை ஏற்று இனிமையான தனிமையில் வைத்து உரை எழுதி பாடல் பயின்று கடவுளை தொழுது ஆசி பெற்று அதைவிட எளிதான நம் நடுவரை போன்ற அறிவுடையவர்களோடும் நம் அவையினர் போன்ற சான்றோர்களோடும் ஆன்றோர்களோடும் சேர்ந்து நிகழ்ச்சி படைக்க வந்திருக்கும் என் சக பேச்சாளர்களுக்கும் பாடகர்களுக்கும் இதையெல்லாம் விட இனியதான இப்பேற்பட்ட அறிவார்ந்த நிகழ்ச்சியை நேரில் காண வந்திருக்கும் பார்வையாளர்களுக்கும் என் இனிய வணக்கம். சங்க காலத்துல உலகில் எது இனியதுன்னு போய் ஔவையார் கிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? தனிமையும் கடவுளை தொழுவதும் அறிவுள்ளோரோடு சேர்வதும் தான் இனியதுன்னு சொல்லியிருப்பாங்க. காலம் மாற மாற நம் ரசனையும் மாறுது தானே. அப்போ சமகால கவிஞர்கள் எதை இனியதுன்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். பாரதிதாசன் எழுதிய பல கவிதைகளில் ஒரு கவிதை இது. யாருக்காவது ரத்தத்துல சக்கர அளவு கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னா இந்த கவிதைய காலையில ஒரு முறை மாலையில ஒரு முறை படிச்சாலே போதும். சக்கர அளவு கம்மியா இருந்தாவா? ஆமா ஐயா, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தானே. சக்கர அளவு உடனே அதிகரிச்சிடும்.
பாகும் இளநீரும் இனியதுதான். ஆனா இதை எல்லாம் விட இனியது என் உயிரான தமிழ் அப்படின்னு பாரதிதாசன் சொல்றார். அப்ப இந்த உலகிலேயே மிக இனியது நம் தமிழ் தானா? அடுத்து வந்த கவிஞர் கண்ணதாசனும் ஒரு படி மேல போய் இந்த தமிழில் இருந்துதான் உலகம் முழுவதும் இனிமை பிறந்தது, அதை தழுவ தழுவ புதிய புதிய கவிதை பிறந்ததுன்னு சொல்றார். அதனால்தான் தன்னோட கவிதைகளை இனிமையான தமிழ்ல உலகெங்கும் பரப்பி இருக்காரோ என்னமோ. கவிதைகள் பத்தி பேசிட்டு நம்ம மகாகவியை பத்தி பேசாம இருக்க முடியுமா? நம்ம மகாகவி பாரதியார் எது இனியதுன்னு சொல்றாரு? அவர் சொல்றாரு, இவ்வுலகம் இனியது, இதில் உள்ள வான், நிலம், நீர், காற்று, மலை, காடுகள், ஆறுகள் எல்லாமே இனியது என்று. அப்படி சொல்லிட்டு மனிதர் மிகவும் இனியர்னு சொல்றார். மனிதன் இனியது, இனியவர், அதையே மிகவும் இனியவர்னு அழுத்தி சொல்றார். கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம் தானே இது. ஒருவேளை பாரதியார் சர்க்காஸ்டிக்கா சொல்றாரோ? நம்ம சொல்லுவோம்ல, ரொம்ப நல்லவன்டா நீ, அந்த டோன்ல சொல்லியிருப்பாரோ? இந்த உலகில் உள்ள அனைத்தும் இன்றும் இனியதாக இருக்க மனிதன் மட்டும் இனியதாக இருக்கின்றானா? நாம் அனைவரும் நம்மை நாமே கேட்க வேண்டிய கேள்வி. நாம் இனியவரா? இந்த உலகம் இனியதாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? இதற்கான பதிலை நம் இலக்கிய நூலான இனியவை 40 தருது. ஆனா 40 பாடல்கள் படிக்கலாம் இன்னைக்கு யாருக்கும் நேரமும் இல்லை, பொறுமையும் இல்லை. இது என்ன காலம்? ஷார்ட்ஸும் ரீல்ஸும் இருக்கிற காலம். இந்த ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் காலத்திற்கு ஏற்ப நான் 4 பண்புகளை சொல்றேன், நச்சுன்னு சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை கேட்கலாம். ஏ.ஜே. ஜேக்கப் என்னும் எழுத்தாளர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, தேங்க்ஸ் a thousand அப்படின்னு. இந்த புத்தகம் அவர் எடுத்துக்கொண்ட ஒரு சவாலை பற்றியது. அவர் காலையில குடிக்கிற ஒரு கப் காஃபியை யாரெல்லாம் செய்றாங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்ல போறேன்னு கிளம்புறார். உதாரணத்துக்கு அவர் காஃபி குடிக்கிற கப்பை செஞ்சவங்க, அந்த காஃபியை விளைவிச்சவங்க, அதை அறுவடை செஞ்சவங்கன்னு லிஸ்ட் போயிட்டே இருக்கு. இப்படி ஒவ்வொரு ஆளா போய் தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிச்சு 1000 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லியும் அவரோட ஒரு கப் காஃபியை உருவாக்குன எல்லாருக்கும் அவரால் போய் நன்றி சொல்ல முடியல, தேங்க்ஸ் சொல்ல முடியல. நம்ம குடிக்கிற ஒரு கப் காஃபிக்கு பின்னாடியே இவ்வளவு பேரோட உழைப்பு இருந்தா நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு எத்தனை பேர் உழைச்சிருக்காங்க, நம்ம எத்தனை பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டு நாம நன்றி உணர்வை வெளிப்படுத்தினாவே மன நிறைவடையும். ஒரு ஆய்வு சொல்லுது, நன்றி உணர்வுக்கு ஈர்ப்பு விசை அதிகமா. நம் நன்றி உணர்வு அதிகரிக்க நம்ம நன்றி சொல்ல வேண்டிய காரணங்களும் ஆசீர்வாதமும் அதிகரிக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும்? தினமும் காலையில எழுந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் நம்ம கிட்ட இருக்கிறதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அது எதுவா வேணா இருக்கலாம். நல்ல குடும்பம், நல்ல துணை, நல்ல நட்பு, நல்ல வேலை, இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்துக்கு நன்றி சொல்லலாம். அட எதுவுமே சரியில்லைப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களை காலங்காத்தால எழுப்பி விட்டுச்சே ஒரு அலாம் கிளாக், அதுக்கு கூட நன்றி சொல்லலாம். நன்றி சொல்லலைன்னா கூட பரவாயில்லைங்க, கடுப்பா அது தலையிலே தட்டாதீங்க இனிமே. இப்படி நன்றியோடு தொடங்கி அந்த நாள்ல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு நல்ல பொங்கல் வடை சாப்பிடலான்னு கனவோட போய் உட்காருவோம். நம்மளுக்கு கிடைக்கிறது என்னமோ உப்மா தான். இந்த உப்மாவா, ஏதாவது சொல்லிட்டா நாளைக்கு இந்த உப்மாவும் கிடைக்காம போயிடுமே அப்படின்னு நினைக்காம, சரி நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட உணவு இன்னைக்கு உப்மா தான் அப்படின்னு கடந்து போயிடும். இப்படி சாப்பிடுற சாப்பாடும் சந்திக்கிற மனிதர்களும் சூழ்நிலையும் நமக்கு ஏற்றவாறு இல்லாததுமா இருந்தாலும் அதை அப்படியே சகித்து கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் சகிப்புத்தன்மை. இந்த உலகத்துல எல்லாமே நம்ம விருப்பம் போல இயங்காது அப்படிங்கிற உண்மையை உணர்ந்து சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கணும். இந்த சகிப்புத்தன்மை என்ன பண்ணும்? நம் மனதில் இருக்கும் வெறுப்பை அகற்றும்.
நம்ம உப்மாவை கூட வெறுக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். சரி, இப்போ உப்மாவை சாப்பிட்டாச்சு. இனி வாழ்க்கையில எந்த சவாலையும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு அலுவலகத்துக்கு கிளம்பி போறோம். எம்ஆர்டிக்கு போய் கியூல நிக்கிறோம். திடீர்னு ஒருத்தர் கியூவை கட் பண்றாரு. நம்மளுக்கு கோவம் எப்படி வரும்? நம்மளே உப்மா சாப்பிட்டு வந்திருக்கோம். சரின்னு அவரை பார்த்து முறைச்சிட்டு கடிந்து கொள்ளாமல் அதுக்கு பதிலா பாவம் அவருக்கு என்ன அவசரமோ, எந்த உப்மால இருந்து தப்பிக்கிறதுக்கு இப்படி அவசரமா ஓடி போறாரோ தெரியலன்னு அதை கடந்து போகணும் புரிந்துணர்வோடு. இந்த புரிந்துணர்வு நம் மனதை கனிவாக்கும். பாருங்க, ஒரே ஒரு உப்மா நம்மளுக்கு எவ்வளவு படிப்பினையை சொல்லி தந்திருக்கு. அடுத்து அந்த நாள்ல நம்ம சந்திக்கிற மனிதர்கள், நம்ம எதிர்நோக்கும் மனிதர்கள் ஒவ்வொருவரோடும் நட்புணர்வோடு புன்னகை சிந்த வேண்டும். அவங்கள பார்க்கும்போது அதை விட்டுட்டு அவங்கள பார்த்தா ஏதோ தரையில சிந்தினது தேடின மாதிரி தலையை குனிஞ்சிட்டு போகக்கூடாது. அதுவும் சில பேர் நடந்து வரும்போது தூரத்துல இருந்து நேரா தான் பார்த்து வருவாங்க. நம்ம கிட்ட போன உடனே அப்படியே ஏதோ தரையில ஏதோ காசோ என்னமோ காணுமே அப்படிங்கிற மாதிரியே கீழே குனிஞ்சிட்டே நடப்பாங்க. எங்க நிமிர்ந்து பார்த்தா நம்ம 1000 வெள்ளி கடனா கேட்க போறோம். இன்னும் சிலர் அதுக்கும் மேல நடக்கும்போது, ரயில்ல பயணிக்கும் போதெல்லாம் அலைபேசியவே பார்த்துட்டு நடப்பாங்க. கொஞ்சம் மேல நிமிர்ந்து சக மனிதரை பார்க்கலாமே, நட்போடு ஒரு புன்னகை சிந்தலாமே, இப்படி நட்பு பாராட்டலாமே. நட்புணர்வு நம் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். நிறைவாக இன்று ஆகஸ்ட் 15 இந்த இனிய நாளில் அண்ணல் காந்தியடிகள் கூறியதை நினைவு கூறுகிறேன். நீ எந்த மாற்றத்தை விரும்புகிறாயோ அந்த மாற்றத்தை உன்னிலிருந்து தொடங்கு என்று கூறுகிறார். ஆகையால் இந்த உலகம் இனியதாக மாற வேண்டும் என்றால் நீங்கள் இனியவராக மாற வேண்டும். நீங்கள் இனியவராக மாற வேண்டும் என்றால் மன நிறைவு தரும் நன்றி உணர்வு, மனதின் வெறுப்பை அகற்றும் சகிப்புத்தன்மை, மனதை கனிவாக்கும் புரிந்துணர்வு, மனதை மகிழ்ச்சியாக்கும் நட்புறவு என்ற 4 பண்புகளை கடைபிடிக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் இதை கடைபிடித்தால் இந்த உலகம் இன்று மட்டுமல்ல என்றும் இனியதாக திகழும். இந்த இனிய வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அவங்க நீரிழிவு நோய்க்கு மருந்துன்னு சொல்றாங்க. அவங்க ஒரு டாக்டர், பல் மருத்துவர் தான், இருந்தாலும் அதுக்கும் ஒரு வைத்தியத்தை சொல்றாங்க. அப்புறம் உப்மா மேலே என்ன வெறுப்போ தெரியல. இந்த அங்கே பட்டிமன்றம் முடிச்சுட்டு போகும்போது எங்களுக்கு உப்புமா தான் கொடுத்தாங்க. நாங்களும் ருசித்து சாப்பிட்டோம். கிடைச்சது அதானே வாழ்க்கை. அது மாதிரி நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்லி அவங்களுக்கு நிறைய பாருங்க அனுபவம். இந்த சின்ன வயதுல சில பேர் பார்த்துட்டு சில்லறையை தேடுற மாதிரி மனுஷன் முகத்தை பார்க்கறதுல அப்படி ஒரு வெறுப்பு. ஃபேஸ்புக்ல டிஜிட்டல் பேச கூட ரசிக்கலாம், நேரடியாக மூஞ்ச பார்க்கறதுல அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏன் தெரியல. ஆக அவங்க சொன்னாங்க, மனுஷனா பிறக்கிறது இந்த உலகத்துல ஆடு மாடு குதிரை போய் நாய் பண்ணி எருமை மூணோட பரப்பனை நடப்பன எத்தனை இருந்தாலும் அதிலெல்லாம் மனுஷன் கொஞ்சம் வசதி அப்படின்னு நினைக்கிறோம். என்ன காரணம்னா நமக்கு 6 இது அறிவு, 6ஆம் அறிவு அப்படின்னு. அறிவு மானிடராய் பிறத்தல் அறிவு. மானிடராய் பிறந்தாலும் கூன்குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அறிவு. கூன்குருடு நீங்கி பிறந்த காலையும் கல்வியும் ஞானமும் நயத்தல் அறிவுன்னு சொல்றோம். நம்மகிட்ட எல்லாம் இருக்கு, எல்லா வளமும் கொடுத்துருக்கிறார் ஆண்டவன். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? எல்லா வாழ்க்கை என்ன ஏன் அந்த உற்சாகம் எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னப்பா என்ன சொல்லலாம், எய்தாலும் பொறாமட்டு போயிடறாங்க. எனக்கு என்ன அப்படின்னா அதுதான் பயன்படுத்து ஏதோ இருக்க அப்படி சொல்லிட்டோம்னா நல்லதுன்னு நினைக்கிறது. ஆக அவங்க சொன்னாங்க, இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதனிடம் இனிது அறிவுள்ளவரை கனவிலும் நனவிலும் காண்பதுதானே. அவையார் அதான் சொன்னாங்க, நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, நல்லாரோடு இணங்கி இருப்பதும் நன்றே அப்படின்னு சொன்னாங்க. சரவணன் சார் உண்மைதானே? ஆக அந்த மாதிரி சொன்னாங்க. ஏன் நல்லவன் யாருன்னு சொல்றது? பழகானவன் யாருன்னா படக்குன்னு என்ன காட்டி விடுவீங்க. சந்தோஷமா இருக்கு எனக்கு.
அது மாதிரி இருக்கு. ஆனாலும் நல்லவர் யாருன்னு சொன்னா எல்லாரும் நல்லவருங்கிறாங்க, ஒன்றும் கண்டுபிடிக்க ரொம்ப சிரமமா இருக்கு. ஆனா என்ன சொன்னா, ஆத்துல தண்ணி இல்லைன்னு வச்சுங்க, தண்ணி கொடுக்குற ஆறு அதுல தண்ணி இல்லைன்னு வச்சுங்க, ஊற்று வழியா தண்ணி கொடுக்குமா. ஊற்றுனா தெரியுமா அந்த வார்த்தை இருக்க தெரியுமா? ஆற்று பெருக்கற்று அடி சுடும் அண்ணாலும் ஊற்று பெருக்கால் உலகூட்டும் நல்லவருக்கு ஏற்றவர் நல்குடி பிறந்தார் நல்கூந்தாரானால் இல்லை என மாட்டாய் செய்து. எதையாவது இல்லாத பட்சத்துல எதையாவது பண்ணியாவது ஒரு 10 காசு இருக்காங்க எதையாவது சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் அப்படி கொடுக்குற மனுஷன் இருக்குல்ல, அவன் நல்லவே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நல்லவன் யாருங்கிறதுல அந்த சிக்கல் ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த போட்டிக்கு வரல. ஆளை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடும் நல்லவனா கெட்டவனா இருக்கும். முடியுமா? முடியுமா ஜானகி? முடியுமா? அவ்வளவு பெரிய முகத்தை பார்த்து அகத்தை அறியும் கண்களை, ஞான கண்களை இறைவன் நமக்கு கொடுக்கல. பொய், தப்பு. ஆள் சேப்பா இருக்கிறவெல்லாம் பொய் சொல்ல மாட்டான்னு ஒரு நகைச்சுவை வச்சு அது வேணும்னு தான். ஏன்னா ஆளை பார்த்து இடப்படக்கூடாது. தூரியின் படம் இருக்க, வெளியில முள்ளா இருக்கும், உள்ள அருமையான சொல்ல. அது மாதிரி சில பேர் பார்க்க கரடு முரடா இருப்பான், ஆனா அற்புதமான மனிதனா இருப்பான். சில பேர் பார்க்கும் போது நல்லா பக்குவமான ஆளா இருக்கும், போய் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதைத்தான் எட்டி பழம் இருக்க, பார்க்க ரொம்ப அழகா இருக்கும், வாயில கடிச்சிங்கன்னா தாங்க முடியாது. அதனாலதான் சொல்றது எட்டி படுத்தா என்ன, ஈயாதவன் வாழ்ந்தா என்னன்னு சொல்றது. பார்க்க அழகா இருக்கும், ஆனா அதை தொட முடியாது. ஆகையினால யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே, அண்டக்காய்க்கும் குயில்களுக்கும் பேதம் புரியலே, பேதம் புரியலே. யாரு நல்லவன் யாரு கெட்டவங்கிறது ஐயோ ஆனவனுக்கு தான் தெரியும். இருந்தாலும் பாருங்க, இப்ப முத பாட்டு பாடிக்கிட்டு இவ்வளவு இடையில ஒரு கேப் வந்துட்டேன் அப்படின்னு ஒரு பொண்ணு தவிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணை கூப்பிடுவோமா? அந்த பொண்ணு யாரை பத்தி என்ன பண்ண தெரியுமா? குண்டிருக்கும் இடமெல்லாம் இருப்பவன் யாரு? குமரன். ஆமா, முருக கடவுளை பார்த்து பாடுறாங்க. பாட்டே முருகனுக்கு எதுக்கு? மலையில இருக்கிற முருகனை நம்ம வாழ்த்தி வணங்கி பாடுவோம் அப்படிங்கிறது ஒண்ணு. சுமை தெரியக்கூடாது. ஏன்னா மலையில ஏறி போகும்போது நம்ம அந்த காவடி எடுத்துக்கிட்டு, காவடியில பால் எல்லாமே தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு போகும்போது விலங்குகள்லாம் எட்டி எட்டி போகணும். அப்ப பாடணும், நமக்கு களைப்பு தெரியாம பாடணும். அதுக்குதான் வச்சா. அது என்ன? காவடி சிந்து சென்னி குள நகர் வாசன் தமிழ் தேருமன்னாமலை தாசன் செப்பும் ஜகமெச்சிய மதுர கவி அதனை புயவரையில் புன்னை வீரன் அயில் வீரன். அந்த மாதிரி முருகனை வணங்கி பாடுகிற பாடலை நான் பாடிட்டேன். ஆனா ஒரிஜினல் பாடகி இப்போ வரப்போறாங்க. அவங்க கூட்டத்தில் இருக்கிற குமரனை கொண்டாட்டமா இருப்பாங்க, இருக்குவாங்க. வாங்க அக்ஷயி குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததமா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததமா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். தெய்வயான திருமணமாம் திருப்பரங்குன்றம், தெய்வயான திருமணமாம் திருப்பரங்குன்றம். தெருமுழுதும் பக்தர்களின் நாடக மன்றம், தெருமுழுதும் பக்தர்களின் நாடக மன்றம். தங்க வைர பவள முத்து தவழும் தெய்வானை, தங்க வைர பவள முத்து தவழும் தெய்வானை. தாங்கி கொண்டாள் வாங்கி கொண்டாள் முருகப்பெருமானை, தாங்கி கொண்டாள் வாங்கி கொண்டாள் முருகப்பெருமானை, முருகப்பெருமானை. குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததமா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். தானனா 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 உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை, நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை. உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை, நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை. வேல் முருகா வெற்றி வேல் முருகா, வேல் முருகா வெற்றி வேல் முருகா. தனனனனனனனா தனனனனனனனா. சந்தன பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள், சந்தன பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள். அரவர பாடுங்கள் வருவரை
அரோகர பாடுங்கள் வருவதை பாருங்கள். கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல், கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல். வேல் முருகா வெற்றி வேல் முருகா, 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 வேல் முருகா வெற்றி வேல் முருகா. நன்றி. ஒரு அற்புதமான நிகழ்ச்சி அப்படிங்கிறத அவ்வப்போது நாங்களே இந்த மாதிரி பாடலை கேட்கும்போது உணர்கிறோம். மிக அருமையாக பாடியிருக்கிறார். இடையில அப்படியே நேரமே இல்லாம அடுத்து ஜானவியை கூப்பிட்டுருவோம். ஜானவி வாங்க. நாட்டிலும் மிகப்பெரிய கெட்டிக்காரர் என்பதை நான் சொல்ல வேண்டாம், அவர் குரல் வளம் சொல்லுங்க. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகையே, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேர்திரையே. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகையே, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேர்திரையே. கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டம் மீது ஆனந்த பூந்தோட்டம் அன்பின் ஆலயம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகையே, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேர்திரையே. பாடும் பறவை கூட்டங்களே, பாசத்தின் மொழியை கேளுங்கள். அன்னம் என்று சொந்தமே அன்னையானதை பாருங்கள். சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய். சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் வானத்தை போலே மாறினாய். விழியோடு நீ குறையாவதால் விழிகள் நனைவதில்லை நெஞ்சில் பூமழையே. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகையே, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறையே. எங்கள் சொந்தம் பார்த்தாலே சுத்தம் சுக்கி போமே, உங்கள் வீட்டு பூத்தாலே பூவின் நாயில் கூடுமே. இரண்டு கண்கள் என்றாலும் பார்வை என்றும் ஒன்றுதான், உருவத்திலே தனித்தனிதான் உள்ளம் என்றும் ஒன்றுதான். ஒரு சேவல் தான் அடைக்காத்தது இந்த அதிசயம் பாருங்கள், அண்ணன் பார்க்குங்கள். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகையே, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறையே. கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டம் மீது ஆனந்த பூந்தோட்டம் அன்பின் ஆலயம். நன்றி. ரெண்டுமே இதை அப்படியே கொண்டு போய் கொஞ்சம் என்னுடைய சிந்தனை அப்படி தடுமாற்றத்தை ஏற்படுத்தி விட்டது. எவ்வளவு ஒரு குடும்ப ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய ஒரு அருமையான பாடலை அந்த இளைய மாணவி ரொம்ப அழகாக அனுபவிச்சு பாடினார். ஒரு பாடல், ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா, மாறாது வாழ வைக்கும் மாறாத பாசமடா, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக.
அன்பாலே இணைந்து கொண்டோ என்னுக்குள் உண்ணாவே. அருமையான அந்த பாடல்கள் எல்லாம் உறவுகளை வளர்க்க, நட்பு உறவுகள் எல்லாம் நெருக்கமாக இருக்கணும்னு அருமையான ஒரு பாடலை எடுத்து பாடினாங்க. இப்ப ஸ்வர்ணா அவர்கள் வராங்க. ஸ்வர்ணலதா ஆவுடையப்பன் அவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளர். தொடர்ந்து பல பட்டிமன்றங்கள்ல பேசிட்டு வராங்க. இல்லறமே நல்லறம் அப்படின்னு அருமையான தலைப்புல அவங்க இன்னைக்கு பேசுறாங்க. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மல்லிகை அவர்களுக்கும் அவையில் அமைந்திருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அப்படிங்கிறாரு வள்ளுவர். இதில் இந்த அறம் அப்படிங்கிற சொல்லுக்கான விளக்கம் நம் பெரியவர்களால் விதவிதமாக கொடுக்கப்படுகிறது. அறம் அப்படின்னா தர்மம், அறம் அப்படின்னா புண்ணியம், அறம் அப்படின்னா கடமை. இப்படி பல விதமான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டாலும் அதோடைய அடிநாதம் எது அப்படின்னா உயிர் இரக்கம். மற்ற உயிர்களின் மேல் இறக்கப்பட்டு அந்த சூழல்ல நாம இருந்தா நமக்கு எது சரியோ அதை நம்ம மற்றவங்களுக்கு செஞ்சுட்டா அதுதான் சார் அறம், அதுதான் அறம். மனுஷனுக்கு முதல்ல இந்த அறச்சிந்தனை எப்போ வந்தது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அவன் இல்லறங்கிற ஒரு குடும்பங்கிற ஒரு அமைப்புக்குள்ள வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான். இது என்னுடைய மனைவி, இவளை நான் நல்லபடியா பார்த்துக்கணும், இது என்னுடைய குழந்தை, இதை நான் நல்லபடியா வளர்க்கணும்னு அவனுக்கு தோண ஆரம்பிச்சப்பறம் தான் அடுத்தவனுக்கு இப்படிதானே தோணிருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து ஒழுக்க நெறிகளை கடைபிடிக்க ஆரம்பித்திருப்பான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படின்னா முந்தின கை மந்திர வாழ் அப்படிங்கிற சட்டம் தான் இருந்தது. இப்படி வீட்டுல ஆரம்பிச்ச அறம் கொஞ்சம் கொஞ்சமா ஊரு நாடு உலகம்னு பரவி உலகம் முழுக்க அறம் கடைபிடிக்கப்பட்டது. ஆதி மனுஷன் படிக்காதவன், முன்ன பின்ன தெரியாது, விவரம் தெரியாது, பகுத்தாராய தெரியாது, அவனுக்கு இந்த குடும்பம்னு ஒரு கட்டமைப்பு தேவைப்படுது. நாங்க படிச்சோம், எங்களுக்கு நல்லது கெட்டது தெரியும், பகுத்தாராய தெரியும். அப்புறம் எதுக்கு நாங்க இப்படி கல்யாணம்னு ஒரு கஷ்டத்தை சிக்கிக்கிட்டு கஷ்டப்படணும்? நாங்க சுதந்திரமாக இருந்து பல நல்ல விஷயங்களை செய்யலாமே அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு நம்ம வீட்டுல அடுத்த தலைமுறையினர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அந்த பிள்ளைகளுக்காக ஒரு குட்டி கதை. என்ன அப்படின்னா, ஒரு சிட்டுக்குருவி ஒன்று இருக்கு. அந்த குருவிக்கு வந்து கடலை தாண்டி அந்த பக்கம் என்ன இருக்குன்னு போய் பார்க்கணும்னு ஆசை. முடியுமா முடியாதான்னு தெரியல. அப்போ பக்கத்துல ஒரு முனிவர் இருக்கார். அவர்கிட்ட போய், ஐயா எனக்கு கடலை கடந்து பார்க்கணும், என்ன செய்ய அப்படின்னு கேட்கிறேன். அப்போ அந்த முனிவர் சொல்றாரு, நீ முயற்சி செய், போயிட்டு வா, எந்த நொடி உனக்கு சோர்வு தட்டுதோ திரும்பி வந்துரு. ஏன்னா அதுக்கு மேல பறந்து, ஏன்னா நீ தண்ணிக்குள்ள விழுந்து செத்து போயிடும், அதனால சோர்வு தட்டு நினைச்சோம் திரும்பி வந்துரு அப்படின்னு. சரி அப்படின்னு இது போகுது. ஒரு 4 நாளைக்கு அப்புறம் அந்த குருவி திரும்பி வந்துடும். ஐயா நான் பறந்தேன், என்னால ஒரு கால்வாசி தூரம் தான் போக முடிஞ்சுது, அதுக்கப்புறம் களைப்பாயிடுச்சு, வந்துட்டேன், ஆனா எனக்கு கண்டிப்பா அந்த பக்கம் என்ன இருக்குன்னு போய் பார்த்தே ஆகணும், என்ன செய்ய அப்படின்னு கேட்குது. அப்ப முனிவர் சொல்வாரு, இந்த தடவை நீ வந்து உன்னுடைய துணையை கூட்டிட்டு போய்ப்பார் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. சரி அப்படின்னு இது நாங்கள் துணையை கூட்டிட்டு போகுது. 2 பறவையும் போகுது. ஒரு 10 நாள்ல திரும்பி வந்துடுறாங்க. இந்த தடவை எங்களால ஒரு பாதி தூரம் கடக்க முடிச்சு, அதுக்கப்புறம் சோர்வாயிடுச்சு, வந்துட்டோம், ஆனா எங்களுக்கு அந்த பக்கம் போயே ஆகணும், அடம் பிடிக்கணும், என்ன செய்ய சொல்லுங்க அப்படின்னு. அப்ப முனிவர் என்ன பண்றாரு, பக்கத்துல ஒரு குச்சி இருக்கு, அதை எடுத்து கொடுத்து ஒண்ணு பண்ணுங்க, 2 பேரும் இதை தூக்கிட்டு பாருங்க, எந்த நொடி உங்களுக்கு சோர்வு தட்டுதோ அதை கீழே போடுங்க, அதை தண்ணியில கலந்து 2 பேரும் அதுல உட்காந்து ஓய்வு எடுத்துட்டு அப்புறம் களைப்பு இருந்தாலும் திரும்பவும் தூக்கிட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. சரின்னு 2 போகுது. இந்த தடவை பறவைகள் ரொம்ப நாள் வரைக்கும் திரும்பி வரவே இல்லை. பல மாசத்துக்கு அப்புறம் வருது. ரொம்ப சந்தோஷமா, நீங்க சொன்ன மாதிரி நாங்க குச்சியை தூக்கிட்டு போனோம், எங்களால கடலுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு போய் பார்க்க அழகான பல தீவுகள்லாம் இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது, இதெல்லாம் உங்களாலதான் சாத்தியப்படுத்துது அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லுவோம். அப்ப முனிவர் கேட்பாரு, குச்சி வந்து உனக்கு சுமையாவே தெரியலையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்ப அந்த குருவி சொல்லிச்சு, கண்டிப்பா தெரிஞ்சுது, ரொம்ப சண்டை வந்தது ஆரம்பத்துல. எப்படின்னா நான் கொஞ்ச நேரம் தூக்கிட்டு போனேன், என்னுடைய துணை கொஞ்ச நேரம் தூக்கிட்டு போச்சு, எங்களுக்குள்ள நிறைய வாக்குவாதம், நான் தான் ரொம்ப நேரம் தூக்கினேன், நீ ஏமாத்துக்க, நீ தான் ரொம்ப நேரம் தூக்கினே, இந்த மாதிரி வாக்குவாதங்கள்லாம் வந்தது. அப்புறம் என்ன செஞ்சோம், 2 பேரும் சேர்ந்து தூக்கிட்டு போவோம் அப்படின்னு முடிவெடுத்து தூக்கிட்டு போனோம். எப்பெல்லாம் எங்களுக்கு களைப்பா இருக்கும் அந்த குச்சியை கீழே போட்டோம், அதுல உட்காந்து ஓய்வு எடுத்தோம், எங்களுக்கு நல்லா இருந்தது. அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுது, இந்த குச்சிக்கு எங்களால பிரயோஜனமே கிடையாது, ஆனா இந்த குச்சி மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நாம உயிரோட இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிஞ்சுது. அந்த நொடி இது எங்களுக்கு சுகமா மாறிடுச்சு, சுமையில இருந்து சுகமா மாறிடுச்சு அப்படின்னு ஒரு பதில சொல்லுது. அப்ப முனிவர் சொல்வார், நீ தனியா பறந்த பார்த்தியா, அப்போ உனக்கு செய்யறதுக்கு பெருசா எதுவுமே இல்லை, சீக்கிரமே களைப்பாயிடுச்சு, வந்துட்டேன். துணையோட போனப்ப பேச்சு துணைக்கு ஆள் இருந்து கூட கொஞ்ச நேரம் போக முடிச்சுது, ஆனாலும் உங்களால உங்க இலக்கை எட்ட முடியல. அப்போ உங்க 2 பேர் சக்தியை தாண்டி உங்களுக்கு குச்சின்னு ஒரு கருவி தேவைப்படுது, அதுதான் உங்களை கொண்டு போய் சேர்த்து. இந்த குச்சி என்ன செஞ்சு தெரியுமா,
உங்களுக்குள்ள சண்டை மூட்டி விட்டுச்சு, உங்களுக்குள்ள சமாதானப்படுத்துச்சு, உங்களை யோசிக்க வச்சுது, உங்களுக்கு ஓய்வு கொடுத்தது, இப்படி ஏதோ ஒரு விதத்துல உங்களை இயங்க வச்சுக்கிட்டே இருந்தது. அதனால நீங்க போய் சேர்ந்தீங்க. அப்படின்னா இந்த பறவைகளுக்கு குச்சி அப்படிங்கிற ஒரு கருவி இருந்ததுனால நீங்க போய் சேர்ந்தீங்க. எப்படி உங்களுக்கு இந்த குச்சி பயன்பட்டதோ அதே மாதிரி மனிதர்கள் தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை கடப்பதற்கு அவர்களுக்கு இல்லறம்ங்கிற ஒரு அமைப்பு தேவைப்படுது. அந்த இல்லறம் தான் மனிதர்களை இயக்கிக் கொண்டே இருக்கிறது அப்படின்னு விளக்குறார் முனிவர். நம்ம வாழ்க்கையில இவ்வளவு முக்கியமான இந்த இல்லறங்கிற இந்த அம்சத்துல அரணானது பேசப்படுவதற்கும் பேணப்படுவதற்கும் அந்த வீட்டு பெண்ணுடைய பங்கு ரொம்ப அதிகம். ஏன்னா அந்த அடிநாதம்னு சொன்னா உயிர் இறக்கம், அந்த குணம் பெண்ணுக்கு வந்து அடிப்படையிலே உண்டு. அடுத்தவர்கள் கோணத்திலிருந்து பார்த்து அந்த பிரச்சனை என்னன்னு குறிச்சுக்கிட்டு அது தீர்வு சொல்லும் ஆற்றல் பெண்ணுக்கு உண்டு. நம்ம வீட்டுல யோசிச்சு பாருங்க, திடீர்னு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி புதுசா வரும், அவங்களுக்கு இன்னும் சமையல் தெரியாது, அடுப்புல பால் வச்சிருக்கும், பொங்கிடும், ஐயோ திட்ட போறாங்களே இது கையை பிரசனிட்டு நிற்கும். அப்போ பால் பொங்கிடுச்சாமா, பரவாயில்ல நல்ல சகுனம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை சமாதானப்படுத்துறது அவருடைய மாமியார். வீட்டுல ஒரு விசேஷம் நடந்துட்டு இருக்கும், ஒரு குழந்தை குடுக்குடும் ஓடி வந்து குங்குமத்தை செதற விட்டுரும், அடி வெளுக்க போறாங்க அப்படின்னு நம்ம எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். அப்போ ஒரு பாட்டி உள்ள வந்து கை குங்குமம் கட்டிடுச்சா, வீட்டுல கல்யாணம் வரப்போகுது அப்படின்னு ஒரு மனநிலையே மாத்தி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கோபமா ஒரு நாள் எல்லாம் சந்தோஷமா இருக்கும். வீட்டுல ஒரு பணிப்பெண் இருப்பாங்க, நல்லா சுத்தம் செய்வாங்க. ஆனா பார்த்தா திடீர்னு அங்க குழவி கூடுகள், நம்ம சரியா செய்யலன்னு குறை சொல்ல போறாங்க அப்படின்னு அந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கும்போது இதை சுத்தம் செய்ய வேண்டாமா, விட்டு குழவி கூடுகள் தான் வீட்டுல குழந்தை வரும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை சமாதானப்படுத்துவதும் ஒரு பெண் தான். இப்படி ஒவ்வொரு வித்தியாசமான இக்கட்டான தருணங்களில் எல்லாம் மற்றவர்களுடைய பிரச்சனையை புரிந்து கொண்டு அதுக்கு சரியான தீர்வை சொல்வது பெண்கள். அதனாலதான் பெண் என்ன சொல்றோம், இல்லாள் அப்படிங்கிறோம். இல்லாள் அப்படின்னா இல்லத்துக்கு உரியவள். அதே ஆணை இல்லைன்னு சொன்ன அர்த்தம் இல்லாதவன் அர்த்தம். அடுத்து என்னடா குடும்ப வாழ்க்கை அப்படின்னு குடும்பத்தை விட்டு வெளியே டக்குன்னு துறவரம் போறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்கள். பெண்கள் யாரும் அவ்வளவு எளிதா வெளியே போயிட மாட்டாங்க. புத்தர் அப்படிதான் போனார் இல்லையா, 29 வயசுல ஒரு நாள் திடீர்னு தன்னுடைய மனைவி குழந்தை எல்லாத்தையும் விட்டுட்டு ஞானத்தை தேடி போயிட்டார். 12 வருஷம் காடு மேடுன்னு அலைஞ்சு ஒரு நாள் போதி மரத்தடியில அவருக்கு ஞானம் கிடைக்குது. கிடைச்ச அடுத்த நொடி புத்தர் என்ன சொன்னார் தெரியுமா, நான் வீட்டுக்கு போறேன், என் மனைவியை பார்க்கணும் அப்படின்னாரு. அவருடைய சீடர்களுக்கெல்லாம் பதட்டம் ஆயிடுச்சு. என்ன குருவே சொல்றீங்க, 12 வருஷம் ஆச்சு நீங்க வெளியே வந்து இன்னைக்கு துறவரம் மேற்கொண்டு இவ்வளவு உயர்வான இடத்துக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு போகணும்னு சொல்றீங்களே, உலகம் உங்களை பத்தி என்ன நினைக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. அதெல்லாம் இல்ல, நான் வீட்டுக்கு போகணும், என் மனைவிக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், எனக்கு என்ன கிடைச்சதோ அதை நான் என் மனைவி கொடுக்க விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாரு. அங்க அவருடைய மனைவி யசோதரா பார்த்த உடனே செம்ம டென்ஷன், அது எப்படி நீங்க விட்டு போவேன் அப்படின்னு சண்டை போடுறாங்க, அழறாங்க, கதறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கோபம் மட்டுப்பட்டவன ஒரு கேள்வி கேட்கிறாங்க, நீங்க ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை தேடி போனீங்கன்னு எனக்கு புரியும், ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, வீட்டுல இருந்தா அது உங்களுக்கு கிடைச்சிருக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி அந்த அம்மா வைக்கிறாங்க. புத்தர் சொல்வாரா, கண்டிப்பா கிடைச்சிருக்கணும், ஆனா எனக்கு அது புரியறதுக்கே 12 வருஷம் ஆச்சு அப்படின்னு ஒரு பதில் அவர் சொல்லியிருக்காரு. ஆக இல்லறத்தில் இருப்பவன் கீழே, துறவரத்தில் இருப்பவன் மேலங்கிறதுலாம் கிடையாது. இல்லறத்தில் இருப்பவனால் சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. அதனால்தான் வள்ளுவர் சொல்வார், ஆற்றின் ஒழுக்கி அறநிழுக்கா இல்வாழ்க்கை நோர்க்காரின் நோன்மை உடைத்து அப்படின்ட்டு. துறவரம் மேற்கொள்ளும் போது எப்படின்னா நாம ஒழுங்கா இருக்கணும், நாம சரியா இருக்கணும், இது மட்டும்தான் தோணும். இல்லறத்துல இருப்பவன் நான் ஒழுங்கா இருக்கணும், என் வீடு ஒழுங்கா இருக்கணும், என் சுற்றம் ஒழுங்கா இருக்கணும்னு அதுக்காக பாடுபடுவார். அறத்தை அந்த இடத்தில் நிலைநாட்டுவதற்கு வீட்டில் இருப்பவர்கள் தான் பாடுபடுவார்கள். ஆனா இதெல்லாம் எப்போ சாத்தியப்படும், வீட்டுல இருக்கிற ஆணும் பெண்ணும் சேர்ந்து பாடுபடும் போதுதான் சாத்தியப்படும். இதெல்லாம் உடனே நினைச்ச உடனே கல்யாணம் அடுத்த நிமிஷமே செம்புல பேல் நீர் போல் ஒருத்தரோட ஒருத்தர் கலந்து அப்படியே நடந்துப்பாங்களா, கண்டிப்பா கிடையாது. நம்ம பறவைகளுக்கு வந்த மாதிரி ஏகப்பட்ட சண்டைகள் வரும், சச்சரவுகள் வரும். நம்ம வீட்டுல வரல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி யோசிப்பாங்க, நம்ம அம்மா அப்பா போடாத சண்டையா, ஒண்ணுமே இல்லை, அது உப்புப்பெறாத விஷயத்துக்குலாம் சண்டை போடுவாங்க. நேற்றுக்கு உன் தம்பி வந்தா கல்லிட திருச்சி அப்பளத்துல பொறிச்சு வச்ச, முந்தா நேற்று தங்கச்சி வைக்க போன வருஷம் போட்ட உருவாய்த்தானே வச்ச அப்படின்னு சண்டை போட்டுருப்பாங்க, உண்டா இல்லையா? ஆனா இன்னைக்கு 30 வருஷம் கழிச்சு அப்பாவுக்கு டயபெட்டிஸ், அம்மா சத்தம் இல்லாம இனிப்பு இல்லாத காஃபி குடிச்சு பழக்குவாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படின்னா அப்பா வந்து அந்த இளமையோட வேகத்தை விறுவிறுன்னு நடப்பாரு. நம்ம அம்மா நம்மளை இடுப்புல வச்சுக்கிட்டு தம்பியை கையில வச்சுட்டு பின்னாடியே ஓடுவாங்க. இன்னைக்கு லேசா அம்மா அப்படி முட்டிய தடை விட்டா போதும், அப்பா ஒரு பூக்கூடையை கூட தூக்கி விடுறாரு. அவ்வளவு அழகான குறிகள். இத்தனைக்கும் பேச்சு கூட அவங்களுக்குள்ள ரொம்ப இருக்காது, ஆனா அழகான ஒரு அந்யோன்யமான வாழ்க்கை வாழ்வாங்க. அந்த கட்டத்துக்கு நாம போனோம்னா என்ன சண்டை வந்தாலும் சரி, என்ன சச்சரவு வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, சேர்ந்து இருக்கணுங்கிற எண்ணத்தை மட்டும் விடவே கூடாது. கொஞ்சம் பொறுமை காக்கணும்.
இன்னைக்கு அந்த பொறுமை தான் நம்ம பிள்ளைங்க கிட்ட மிஸ். ஏன்னா இன்னைக்கு ஆணும் சரி பெண்ணும் சரி எல்லா விதத்திலையும் வளர்ந்துட்டாங்க. வீட்டு வேலை வெளி வேலை எல்லாம் செய்ய முடியுது. யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருக்கும்போது எதுக்காக நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க வைக்கிறாங்க இல்லையா? நமக்கெல்லாம் கல்யாணம் வந்து முதல்ல சொல்ற விஷயமே எது வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுமா, விட்டு கொடுத்து போ, வாழ்க்கை நல்லா இருக்கும் சொன்னாங்களா? ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் சொல்ல முடியாது, சொல்லவும் தேவையில்லை. நம்ம பிள்ளைகள் என்ன சொல்ல தெரியுமா? அட்ஜஸ்ட் பண்ணாத, தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி போகாது, அக்செப்ட் பண்ணிக்கும். ஏன்னா விட்டு கொடுத்து போறோம்னு ஒரு நினைப்பு இருந்தா நமக்கு யாருக்காகவோ நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்துட்டு போறோம்னு ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும். அப்ப சந்தோஷமா இருக்க முடியாது. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்துல யாருமே நம்மளை திருப்தி படுத்துறதுக்காக அவதாரம் எடுக்கல. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்ங்கிறது சாத்தியமே கிடையாது. அப்படி வேணும்னா அலெக்சாவையும் சிறியதையும் கல்யாணம் பண்ணணும். மற்றபடி இயற்கை ஒவ்வொரு மனுஷனையும் தனித்தனியா தான் படைச்சிருக்கு. அதை முதல்ல ஏற்றுக்கும். இந்த மனிதர் என்னுடைய மனிதர், இந்த பெண் என்னுடைய பெண், இந்த வீடு என்னுடையது, இந்த பிரச்சனை கூட என்னுடையது நாம நினைக்க ஆரம்பிச்சோம்னா அது கூட பாதி பிரச்சனைகள் தன்னால தீர்ந்து போயிடும். இதைத்தான் நம்ம பிள்ளைகளுக்கு நாம சொல்லி புரிய வைக்கிறோம். ஏன்னா நம்ம வீட்டு பறவைகளுக்கு இன்னைக்கு ரெக்க ரொம்ப ஸ்ட்ராங், தனியாவே கடலை கடந்துருவாங்க. இன்னொரு பறவைக்காக ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அது ரைட்ல போக சொல்லும், நம்ம லெஃப்ட்ல போகணும், எதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வரும். ஆனா நீ கடலை கடந்து அந்த பக்கம் போனப்பறம் உன் வெற்றியை கொண்டாடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லை? நீங்க ரெண்டு பேரும் கடந்து வந்த அந்த பாதையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு பிள்ளைகள் வேணும் இல்லையா? அதுக்காகவாது இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுங்கள் என்று சொல்லி நம் பிள்ளைகளுக்கு புரிய வைப்போம். இறுதியாக ஒன்றே ஒன்று, உலகத்துல ரொம்ப வேகமா ஓடக்கூடிய விலங்கு எதுன்னா சிறுத்தை. நமக்கு தெரியும். ஆனா சிறுத்தையால ரொம்ப தூரம் வேகமா ஓட முடியாதுங்க. ஆனா ப்ராங்ஹார்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மான் வகை இருக்கு. சிறுத்தையோட கொஞ்சம் வேகம் குறைவு, ஆனா ரொம்ப தூரம் வேகமா ஓட முடியும். அந்த மானை போல் கொஞ்சம் வேகத்தை கட்டுப்படுத்தி விவேகத்தை கையில் எடுத்து நாம் வாழ ஆரம்பித்தால் நம் இல்லமும் அறமானது பேணப்படும், பேசப்படும், பரப்பப்படும் ஒரு இடமாக மாறி வாழ்க்கை கொண்டாட்டமாக அமையும் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ரொம்ப அருமையா பேசியிருக்காங்க. நாங்கெல்லாம் சின்ன வயசுல குச்சி மிட்டாய்க்காக சண்டை போட்டிருக்கோம். ஆனா ஒரு குச்சியை வச்சு இவங்க எப்படி ஒற்றுமையாக வாழலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப அற்புதமான அழகான அரிய கருத்துக்கள் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன, அது இந்த சண்டை அப்பா அம்மா வீட்டுல எப்போதும் சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த காலத்துல அப்படின்னா உண்மைதான். இப்போ என்ன சொல்றான், இந்த மோட்டிவேஷன் டாக்கெல்லாம் கொடுக்குறவன் அப்பா அம்மா பிள்ளைங்களுக்கு கைத்தாப்புல சண்டை போடாதீங்க. அதுக்காக இடமெல்லாம் புக் பண்ணி டைமெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அதை சண்டை போட முடியும்? இதெல்லாம் என்னது? நாம கருத்து மாறுபடுகிறோம். என் மனைவி நானும் பேசிக்கிறோம் அப்படின்னா திட்டிக்கிறோம்னு சொன்னா பிள்ளைங்களுக்கு அது பாடம். அப்பா இப்படி தப்பு எதை பண்ணிட்டு வர்றாரு அசட்டுத்தனமா அது ஒரு அம்மா கேட்கறாங்க பத்தி இதெல்லாம் பாடங்கள் இல்லையா? அதனால அற்புதமான அழகான அரிய கருத்துக்கள் எல்லாம் சொல்றதா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப பாருங்க, இது ஏன் இந்த குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொன்னா, சில நேரங்கள்ல ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னா இந்த கவர்ச்சி மட்டுமே காதலா இருந்துச்சுன்னா அது ரொம்ப நாள் இருக்காது. ஒரு குறுந்தொகை பாடல், வேம்பின் பைங்காய் தோழி தரினேன்னு தொடங்குது. என்ன வேற ஒன்றும் கஷ்டம் இல்லை, பயந்துட வேண்டாம். காதலிக்கிற காலத்துல இந்த தோழி என்ன பண்றா, அந்த காதலன் உட்கார்ந்துருந்தாலும் அவன் கண்ணை போய் பொத்திக்கிட்டான். கண்ணை பூச்சி விளையாடுவோம் தெரியுமில்ல, அது மாதிரி கண்ணை பொத்திக்கிட்டு வேப்பங்கா இருக்குல்ல, வேப்பங்கா அதை ஒரு 4 வாய்க்குள்ள தள்ளி விட்டான். எப்படி இருக்குன்னு கேட்டா, அவன் கடக்கு முடக்குன்னு கடிச்சுட்டு வெள்ளக்கட்டியா இருக்கு. இது கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணம் நடந்ததுக்கு பிறகு 6 மாசம் கழிச்சு அந்த பாரி மன்னன் ஆண்ட அந்த பனி, அந்த பாறையிலிருந்து வடிகிற தண்ணி ரொம்ப சுனை நீர், ரொம்ப சுவை. அதை கொண்டு வந்து அவனுக்கு கொடுக்குற. சி என்னது அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டா. தோழி சொன்னா, முடிஞ்சிச்சு, விஷயம் இல்லை, அவன் காதலித்தது வேறு. அதைத்தான் அந்த பாடல், வேம்பின் பைங்காய் தோழி தரினே தேம்பும் கட்டி என்று ஒரு காலத்துல. இப்ப பாரி பரம்பின் பனிச்சுனை தென்பி வேண்டாங்கிறியடா, உன் புத்தி மாறி போச்சு அப்படின்னா. ஆக இளமையிலே காதல் வரும், எதுவரையில் கூட வரும், முழுமை பெற்ற காதல் என்றால் முதுமை வரை ஒளி வரும்னு சொன்னார் பாரதிதாசன் பாடல சொன்ன. இந்த இளமையில ஒரு காலத்துல அள்ளி அள்ளி கொடுத்த கை இப்ப கை நடுக்குது, எடுத்து கொடுக்க கூட முடியாது. பக்கத்துல கூட வர முடியல. வயசான கிழவங்கிழவியா போயிட்டாங்க. அந்த சின்ன வயசுல அறம் செஞ்சாங்க, அள்ளி கொடுத்தாங்க, இப்ப எந்திரிக்க முடியல. அறம் செய்த கையும் ஓயும், மக்களை அன்பால் தூக்கி புறம் போன காலும் ஓயும்,
செந்தமிழ் புலவர் சொல்லின் திறன் கெட்ட காதும் ஓயும் வயசாகி போயிட்டு திறன் கெட்ட காதும் ஓயும் செயல் கெட்ட கண்ணும் ஓயும், ஆனால் என் மரவனை சுமக்கும் என் மனம் மட்டும் ஓயவில்லைன்னு சொன்னார் அந்த மூதாட்டி. எல்லாம் முடிஞ்சது எங்களுக்கு, இப்ப இதயம் மட்டும்தான் டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போதும் அந்த கிழவனின் பேரை என் இதயம் சொல்கிறது என்று சொல்கிறாளே, அந்த காதல் அமரத்துவம் வாய்ந்த காதலை தான் சொர்ணா அவர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. வைரமுத்து கூட ஒரு பாடல சொல்வார், காதலித்து பெண்ணின் கைகள் தொட்டு நீட்டினால் சின்ன தகரம் கூட தங்கம் தானே அப்படின்றார். இதுக்கும் ஒரு ரசிகர் கூட இருக்கத்தான் செய்யுது. நான் பாட்டு பண்ண வேற வழியில் இல்லை, நானும் பாடித்தானே ஆகணும் நினைச்சுக்கிறேன். அப்படி இருக்கு. அதனால இந்த பொண்ணு ரெடியா இருக்கேம்மா? சரி, எல்லாம் சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேல சொத்து சுகம் ஏதும் வேண்டாமையா, சொன்ன கதையில் கேட்பதில்லை இந்த கதை போல வேறையா. ஆயிரம் யானவரும் அண்ணன் தம்பி சேர்ந்திருந்த பாசத்தையும் ரோசத்தையும் பந்தி வைக்குந்தோ, உன்னரைக்கும் கண்ணீருக்கும் வேறுபாடு ஏதுமில்ல, ஆனந்தமே விடு முழுக்க துள்ளி விளையாட ஒரு ஆலமரவில்தான் பல உறவு ஒன்னா வாழும், பார்த்து நின்று வாசத்தில ஊஞ்சலாடுமே, ஒரு கண்டு கலங்கினாலும் பல கைகள் துடைக்க வருமே, இப்படி ஒரு கொட்டுக்குள்ள தாவாழுது. சொந்தமுள்ள வாழ்க்கை சொத்துக்கு மேல சொத்து சுகம் ஏதும் வேண்டாமையா, சொன்ன கதையில் கேட்பதில்லை இந்த கதை போல வேறையா. அன்னை மடி போலத்தான் அண்ணன் உள்ளம் தாக்குது, தம்பி முகம் பார்க்கையில் தந்தை முகம் தோற்றுது, சொந்தம் வாழும் இதுதானே தெய்வம் வந்து காவல் காக்கும், தேவதைகள் தேடி வந்து இந்த வீட்டில் பிறந்திடுதே, ஆயிரம் ஞான பலம் அண்ணன் தம்பி சேர்ந்திருந்த பாசத்தையும் ரோசத்தையும் பந்தி வைக்குந்தோ, உன்னகைக்கும் கண்ணீருக்கும் வேறுபாடு ஏதுமில்ல, ஆனந்தமே விடு முழுக்க துள்ளி விளையாட ஒரு ஆலமரவில்தான் பல உறவு ஒன்னா வாழும், பார்த்து நின்று வாசத்தில ஊஞ்சலாடுது, ஒரு கண்டு கலங்கினாலும் பல கைகள் துடைக்க வருமே, இப்படி ஒரு கூட்டுக்குள்ள தாவாடு ஏங்குது. சொந்தமுள்ள வாழ்க்கை சொத்துக்கு மேல சொத்து சுகம் ஏதும் வேண்டாமையா, சொன்ன கதையில் கேட்பதில்லை இந்த கதை போல வேறையா. நன்றி. சிறு மாணவி மிக அழகாக நம்மிடையே பாடியிருக்கிறார். ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ள அமைதி, இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி, இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி. சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும், சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும், அந்த இரண்டு கட்டளை அறிந்தவன் எல்லா இன்பமும் உண்டாகும், எல்லா இன்பமும் உண்டாகும். ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு, ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன்
யாரு? உண்மையை சொல்லி நன்மை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உலகம் உன்னை வணங்கும். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னை விளங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். இன்பத்தில் துன்பம் உண்மை என்பது அன்பாகும். பெரும் பணிவு என்பது பண்பாகும். உண்மை என்பது அன்பாகும். பெரும் பணிவு என்பது பண்பாகும். இந்த 4 கட்டளை அறிந்த மனம் எல்லா நன்மையும் உண்டாகும். எல்லா நன்மையும் உண்டாகும். 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. அன்பு நன்றி கருணை கொண்ட மனித வடிவு தெய்வம். ஆசை கோபம் களவு கொள்வம் பேச தெரிந்த மிருகம். இதில் மிருகம் என்பது கள்ளமனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இதில் மிருகம் என்பது கள்ளமனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த 6 கட்டளை அறிந்த மனம் எல்லா நன்மையும் உண்டாகும். எல்லா நன்மையும் உண்டாகும். 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. சேர்ந்து மனிதன் வாழும் வரைக்கும் தெய்வத்தின் கட்டளை 6. தெய்வத்தின் கட்டளை 6. 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. கண்ணதாசனுடைய ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் வரிகள். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் அப்படின்னு ஒரு வார்த்தை. நிலை உயரும் போது பணிவு வரணும். அப்பதான் ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கும். ஆடாதடா மனுஷான்னு சொல்லணும் பக்கத்துல உட்காரு. இந்த பாடலை பூவை செங்குட்டுவர் அவர் சொன்னார். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா. இந்த பாடல் அன்பே உண்மை 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாட்டு நினைவு இருக்கா? சரி, இப்ப அருணா அவர்கள் நல்ல மனம் வாழ்க. அடடா, நல்ல மனம் வாழணும், நல்லவங்க வாழணும், அதானே நமக்கு நல்ல விஷயம். வாங்க அந்த கருத்தை விதைக்க வருகிறார். சின்னஞ்சிறு சித்தாய் சிறகு விரித்து பறக்க முற்பட்ட போது வானமாய் விரிந்து எனக்கு வழிகாட்டிய என் ஆசான் முனைவர் மன்னே ராஜகோபாலன் அவர்களை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். எனக்கு கிடைச்ச தலைப்பு நல்ல மனம் வாழ்க. முதல்ல நல்ல மனம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்த்துடும். நல்ல மனம் அப்படின்னா தனக்கு உண்மையா இருக்கிறது தான். ஆமா, பின்ன நம்மளே நம்மளை உதாசீனப்படுத்திட்டு மற்றவங்களை முன்னிலைப்படுத்தினா அப்புறம் எப்படி அவங்க நம்மளை மதிச்சு நடக்கணும், நம்ம சொல்றதை கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியும் சொல்லுங்க. ஆக தனக்கு முதலில் உண்மையாக இருக்க வேண்டும். தன்னை நிவர்த்தி செய்த பிறகுதான் மற்றவங்க குடும்பம் அதை பத்தி தான் யோசிக்கணும். ஆனா நம்ம தமிழ் மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? காந்தி மாதிரி இருக்கணும், பெரிய மகானா வாழணும், கர்ணன் மாதிரி வள்ளலா இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறது தான். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் மற்றவங்களை நம்ம முழுமையா சந்தோஷப்படுத்தவே முடியாது. அப்படி இருக்கும்போது நம்மளோட சின்ன சின்ன அற்ப ஆசைகள்லாம் எதுக்காக விட்டு கொடுக்கணும்? சரி, நல்ல மனம் இருந்தால்தான் குடும்பத்துல சண்டை சச்சரவெல்லாம் வரும்போது தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு வீம்புக்கு பிடிவாதம் பிடிக்காம, எப்படி வீம்புக்கு பிடிவாதம் பிடிக்காம விட்டு கொடுத்து அனுசரிச்சு போக முடியும். குடும்ப உறவுகள்ல பிளவுகள் ஏற்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே இந்த பக்குவம் பல பேர்ட்ட இல்லாம இருக்கிறது தான். பக்குவம் இல்லாதனால என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படுதுன்னு பார்ப்போமா? முதல்ல நம்மளுடைய அன்புடையவர்களை ரொம்ப கடுமையான சொற்களை திட்டிடுறோம். இல்லைன்னா அவங்களுடைய கண்ணோட்டத்தை நம்ம காது கொடுத்து கூட கேட்க மாட்டோம். இல்லைன்னா 3 சொல்ல வர கருத்தை அலட்சியப்படுத்திட்டு எதிர் நபரை நம்ம அப்படியே சிறுமைப்படுத்திடுறோம். அதாவது நம்ம ரொம்ப டிஃபென்சிவ் ஆயிடும். இல்லைன்னா 4 பிரச்சனைய நேரடியா எதிர்கொள்ளாம பேசுறதே அப்படியே நிறுத்திடுறோம். இதை நான் சொல்லலைங்க,
அறிவியல் ஆராய்ச்சி சொல்லுது. காட்மென்ஸ் இன்ஸ்டிடியூஷன் நடத்திய ஆராய்ச்சியில இந்த 4 விஷயங்கள் தான் உறவுகள், குறிப்பா குடும்ப உறவுகள் பிளப்படுறதுக்கு முக்கிய காரணங்கள்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இவற்றை காட்மென்ஸ் ஃபார் ஹார்ஸ்மென் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காரணங்கள் என்னன்னா கிரிட்டிசிசம், கண்டென்ட், டிஃபென்சிவ்னஸ் மற்றும் ஸ்டோன் வாலிங் என்று பெயர். ஆக இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு செயல்பட்டோம்னா நம்மளுடைய உறவுகள் சுமூகமா இருக்கும், இல்லத்திலும் இன்பம் பெருகும். இப்படி செயல்பட்டா கணவர்கள் மனைவிகளையோ இல்ல மாமியார்கள் மருமகளையோ மேலே ஏறி திட்டமாட்டாங்க. அந்த நிகழ்வுகள்லாம் நிச்சயமா குறையும் அப்படிங்கிறத இந்த இன்ஸ்டிடியூஷன் உத்தரவாதம் கொடுக்குறாங்க. சரி, அடுத்து பார்த்தோம்னா சமூகம். சமூகத்துல நல்ல மனம் இருந்தா இந்த சமுதாய எதிர்பார்ப்புகளே இருக்காதுங்க. மற்றவங்களை கவனிக்காம அவரவர் தன்னுடைய ஆசைகள், தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றணுங்கிற ஆசைகளை கவனிச்சா அப்புறம் எதுக்கு இந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்க போகுது சொல்லுங்க. சமூகத்துல குறை அப்படிங்கிறதே ஏற்பு மனப்பான்மை குறைவா இருக்கு அப்படிங்கிறது தான். அது என்ன ஏற்பு மனப்பான்மைன்னு கேக்குறீங்களா? அக்செப்டன்ஸ். சமுதாயத்துல அக்செப்டன்ஸ் மிகவும் குறைவா இருக்குன்னு தான் சொல்லணும். எப்படி நமக்கு நம்ம பிடிச்ச விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு நமக்கு ஆசைகள் இருக்குமோ அதே மாதிரி தானே மற்றவங்களுக்கும் ஆசைகள் இருக்கும். ஆங்கிலத்துல சொல்லணும்னா லிவ் அண்ட் லெட் லிவ். இந்த எண்ணத்தை நம்ம கடைபிடிச்சோம்னா வேலை இடத்துலயும் சரி இல்ல பள்ளிக்கூடத்துலயும் சரி போட்டியும் பொறாமையும் மிஞ்சும். நாமும் வாழணும், மற்றவங்களும் வாழணும். பரிணாம வளர்ச்சியின்படி பார்த்தீங்கன்னா மனிதன் ஒரு சமூக விலங்கு. தான் தினசரி பழக்க வழக்கத்துக்கும் வாழ்க்கை ஓட்டத்தை நிறைவேற்றுறதுக்கும் மற்றவர்களுடைய ஈடுபாடு நிச்சயமா தேவைப்படுது. எல்லாரையும் ஒரு கதவுக்கு பின்னாடி அடிச்சுட்டு நம்ம மட்டும் தனிமையிலேயே வாழவும் முடியாது. ஐயோ, ஒரு பேச்சு துணைக்காச்சு இல்ல உடம்பு சரியில்லாம போனா பார்த்துக்கிறதுக்காக ஆள் வேணாமா? எனவே அவரவர் தன்னுடைய எதிர்பார்ப்புகளை மற்றவங்க மேல சுமத்தாம அனைவரிடத்திலையும் ஒரு ஏற்ற மனப்பான்மையோட நடந்துக்கிட்டா ஆங்கிலத்துல சொல்ற மாதிரி இந்த prejudice and discrimination என்று அழைக்கப்படும் இந்த பாகுபாட்டை நம்ம நிச்சயமா குறைக்கலாம். இத சமூகங்கள் கைப்பற்றினா இறுதியில அந்த நாடே இதுல இருந்து பலனடையும் சொல்லணும். அனைவரும் நிம்மதியாகவும் ஒற்றுமையாகவும் வாழலாம். அனைவரிடத்திலும் இந்த அன்பும் ஏற்புதலும் இருந்தா விருப்புக்கும் பகைமைக்குமே இடம் இருக்காதுங்க. உலகில் இப்ப நடக்கிற பல பிரச்சனைகளுக்கு இதுதான் தீர்வு. சொன்னாலே உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். முன்னாடி சொன்ன மாதிரி நல்ல மனம் அப்படின்னா தியாகியாகவோ இல்ல வள்ளலாவோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. எளிமையான நடையில சொல்லணும்னா யாருக்கும் கெட்டது நினைக்காம தன்னை போலவே மற்றவங்களும் வாழணும், வாழ்க்கையில இன்பங்கள் பெற்று சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலே போதும். வள்ளுவருடைய வார்த்தைகள்ல அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொல்லும். இதன் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பிறருக்கு நன்மை கிடைக்கணும்னு எண்ணி நல்ல சொற்களை பயன்படுத்தினால் தனக்கும் நாட்டுக்கும் அறம் வளரும், பாவங்கள் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்காரு? வள்ளுவர் தாத்தா சொல்லியிருக்காரு. பாட்டி சொல்ல மட்டும் இல்லைங்க, வள்ளுவர் தாத்தா சொல்லியும் யாரும் தட்டக்கூடாது. ஆக மற்றவர்கள் நலம் மீது அக்கறை கொள்வதன் மூலம் தன்னுடைய பாவங்களும் குறையும் என்பதை இந்த இடத்துல நம்ம கவனத்துல கொள்ளணும். இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கப்பதான் எனக்கு இன்னொரு நகைச்சுவை காட்சி ஞாபகத்துக்கு வந்தது. எத்தனை பேர் கில்லி படம் பார்த்துருக்கீங்க? அந்த படத்துல விஜயோட அம்மா அவருக்கு ஒரு அறிவுரை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? காலையில எழுந்தோடனே சாமி கும்பிடணும், அது நமக்கு நல்லது. இன்னொன்னு குளிக்கணும், அது நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கு நல்லது. இந்த நேரமா நான் நல்ல மனம்னு சொல்லிக்கிட்டே இருக்கேனே அப்படின்னா நறுமணம், வாசனை அப்படின்னு தயவு செஞ்சு பொருள் எடுத்துக்காதீங்க. நல்ல மனம் அப்படிங்கிறது மனசை குறிக்கிற ஒரு வார்த்தை. கொஞ்சம் தாமதமா தான் தெரிவுபடுத்துறேன், இருந்தாலும் பரவாயில்ல. இந்த தலைப்புக்கு பொறுத்த மாதிரி 6 மனமே 6 பாடலையும் இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டோம். தலைப்புகளையும் பாடல்களையும் எவ்வளவு அழகா கோர்வையா திட்டமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இதுக்கு நம்ம உண்மையிலே ஏற்பாட்டு குழுவுக்கு நம்மளுடைய பாராட்டை தெரிவிச்சே ஆகணும். சரி, மீண்டும் தலைப்புகளை போவோம். நல்ல மனம் உடையவரா இருக்கிறதுனா என்ன? இவ்வளவு நேரமா நீங்க எல்லாருமே அலர்ட்டா இருக்கீங்களான்னு டெஸ்ட் பண்ணிடுவோம். சரி, நான் கேள்விகள் கேட்கிறேன், நீங்க தலையை மட்டும் ஆட்டினா போதும். சரியா? யாரு சைக்காலஜி மாணவி, அதனால ஏதோ ஒரு ரிசர்ச்சுக்காக வந்திருக்கிறாரு போல இருக்கு. சரி, யார் என்ன சொன்னாலும் அதுக்கு தலையாட்டி பொம்மையா இருந்தா நல்ல மனம் உடையவர்னு அர்த்தமா? ஓகே, குட். சரி, நமக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாட்டியும் மற்றவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட வேண்டுகோளுக்கு இணங்குறது நல்ல மனசா? ஆனா
பெரும்பாலும் சரியா தான் தலையாட்டுறாங்க. இட்ஸ் ஓகே, வெரி குட். ஸோ இந்த தப்பெல்லாம் செஞ்சதுனால தான் மனசு புண்ணாகி ஆறுதலை தேடுது. இது வரைக்கும் மற்றவங்கள்ட்ட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ தன்னோட மனசை எப்படி தேத்திக்கிறது அப்படின்னு பார்ப்போம். 6 மனமே 6 அப்படின்னு தொடங்குற அந்த பாடலோட காணொலியை நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் கோயிலாக போகிற மாதிரி இருக்கும். அவரோட மனசுக்கு நெருக்கமான ஒரு நபரை இழந்துட்டு துக்கத்தை கையாளுறதுக்காக கோயிலுக்கு போறாரு. முதல்ல சொன்ன அந்த நகைச்சுவை காட்சியில வந்த மாதிரி சாமி கும்பிட்டா அது நமக்கு நல்லது. தெய்வத்தின் வசம் திரும்பும் போது நம்மால் நம் மனதை ஆற்றிக்கொள்ள முடியும். எந்த காயத்துக்கும் பக்தி மருந்து அமையும் அப்படிங்கிறதா கவிஞர் ஆறுதலா 6 குறிப்புகள்ல இங்க சொல்லியிருக்காரு. இந்த பாடலோட முதல் சரணத்துல என்ன சொல்லியிருக்கு? ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி. சிலர் சொல்லுவாங்க ஆனா செய்ய மாட்டாங்க. சிலர் சொல்லாம செஞ்சிருவாங்க அப்படின்னு நமக்கு ஷாக் கொடுப்பாங்க. ஆக மனம் அமைதியா இருக்கிறதுக்கு, வாழ்க்கை நலமா அமையறதுக்கு சொல்றதுதான் செய்யணும், சொல்றதுதான் செய்யணும், செய்யறதுதான் சொல்லணும். சிவகார்த்திகேயன் சொன்னது போல உலகத்தில் தலை சிறந்த சொல் செயல்தாங்க. நம் சொல்லிலும் செயலிலும் தெளிவிருந்தால் பாதி பிரச்சனை தீர்ந்துடும். ஆக சொல்லுக்கு ஏற்ற செயல் மனதிற்கு அமைதி அளிக்கும். இப்படி செஞ்சா நம்ம பல பிரச்சனைகள்ல இருந்து தப்பிச்சிடலாம். ஆசிரியர் எனக்கு பாடம் எடுக்கும் போது அடிக்கடி ஒரு கூற்று சொல்லுவாரு, டாக் இஸ் சில்வர், சைலன்ஸ் இஸ் கோல்டன். முதல்ல தேவையில்லாத வாய்ப்பேச்செல்லாம் குறைக்கணும். மௌனம் எவ்வளவு அழகான ஒரு விஷயம் தெரியுமா? இந்த கருத்தை சித்தரிக்கிற ஒரு அழகிய கவிதை சொல்றேன். அடர்ந்த மரங்களின் இடையில் அமைதியாய் அமர்ந்திருக்கையில் அவையும் நானும் அளவலாவும் தேவையில்லாததால் அர்த்தமற்ற மொழியின் பிடியிலிருந்து மௌனமாக விடுபட்டேன். நம்ம செய்யற தப்பு என்ன தெரியுமா? மௌனத்தையும் தனிமையையும் வகைப்படுத்துறது தான். ஆனா அது உண்மை இல்லைங்க. உண்மை என்னன்னா நம்ம தனியா இருக்க பயப்படுறோம். தனியா நம்ம இருந்துட்டா மற்றவங்க நம்மளை விட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, நம்ம அந்த நல்ல ஞாபகங்கள், அந்த ஜாலி ஃபீலிங்லாம் மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம். இதுக்கு ஆங்கிலத்துல FOMO அப்படின்ட்டு, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் எனலாம். இந்த மாதிரி சிற்றின்பங்கள்ல இருந்து நம்ம மீண்டு வந்தாதான் நம்மளுடைய மனசை முழுமையா தேக்க முடியும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். எனவே தனிமையிலும் முழுமையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை முன்னிலைப்படுத்துங்க. மற்றவங்களோட மேலோட்டமா பேசுறதுக்கு உங்களோட முதல்ல ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்க. அப்புறம் தெரியும் நீங்க எவ்வளவு சுவாரஸ்யமான ஒருத்தர்னு. சரி, இன்னைக்கு நான் நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டேன். ஒரு சில முக்கிய கூறுகளை மட்டும் மேற்கோள் காட்டிட்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். முதல்ல எப்பவுமே நம்மளை தான் நம்ம முன்னிலைப்படுத்தணும். அப்படி நம்மளை முன்னிலைப்படுத்தினாதான் மற்றவங்க நம்மளை மதிச்சு நடப்பாங்க அப்படிங்கிறத நம்ம உணரணும். 2, குடும்பம், சமூகம், நாடு அப்படின்னு மற்றவங்களோட பழகிற வேலைகள்ல அனைவருடைய தனித்தன்மைகளையும் மதிச்சு ஏற்பு மனப்பான்மையோட நடந்துக்கணும். 3, நம்ம மனசுக்கு ஆறுதல் தேடுறதுக்கு நம்ம பக்தியை பின்பற்றலாம். இல்ல முன்னாடி சொன்னது போல நம்மளுடைய சொல்லுக்கேற்ற செயல் மற்றும் வீண் பேச்சை கட்டுப்படுத்தினாலே வாழ்க்கை இனிமையா அமையும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். மனசுதான் காரணம்னு அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒருத்தரே விவசாயம் பண்ணாரு, கிழங்கு விளைவிச்சாரு. அந்த வருஷம் சரியா விளையல, உரையெல்லாம் அழுகி போச்சு. உட்காந்து ஓன்னு அழுதுகிட்டு கிடந்தாரு. ஒரு சன்னியாசி வந்து அவர் பார்த்துட்டு, சரி நடந்துட்டு போகுது, நான் ஏதோ சாமியை வேண்டி கொஞ்சம் திரும்பி தர்றேன், அப்படி வயல்ல தூவு எல்லாம் சரியா போடும் அப்படின்னாரு. அதே மாதிரி செஞ்சார். அடுத்த வருஷம் அதே சன்னியாசி இந்த பக்கம் வந்தாரு, திரும்ப உட்காந்து ஓன்னு அழுதுகிட்டு இருக்காரு. என்னப்பா ஆச்சு? இந்த வருஷம் விளையலையா? இந்த வருஷம் எல்லாம் விளைஞ்சது, அருமையா விளைஞ்சது. ஆனா என் பன்னிக்குட்டிக்கு போடுறதுக்கு நாளை அழுகி போன கிழங்கு இல்லாம போயிட்டேன்னு நினைக்கும் போது தாங்க முடியல அப்படின்னா. மனுஷனுக்கு மனசுதான் அடிப்படை. அவர் சொன்னார், அருணா உங்களை நீங்க ரசிங்க. கண்ணாடி முன்னாடி போய் நின்று, இது ஒரு மூஞ்சா, ஏண்டா படைச்சான், இது தேவையா இந்த பிறவி, இன்னும் கொஞ்சம் மூக்கு கொஞ்சம் நீளமா இருந்தா நான் ஹாலிவுட் ஆக்டரா இருப்பேன், இப்படி எல்லாம் மைனஸா நினைக்கிறோமே, ஆண்டவன் என்னை எப்படி ஒரு அற்புதமா படைச்சிருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறோம்ல. ஔவையார் சொல்லுவாங்க, ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பு தன்மை இருக்கு. வான் குருவியின் கூடு வல்லறக்கு தொல்கரையான் அப்படின்னு ஒரு பாட்டு. என்ன தெரியுமா? குருவி கூடு கட்டுது, அந்த அந்த என்ன குருவி மறந்துட்டேன், தூக்குனாங்குருவி. குருவி கூடு, அந்த தூக்குனாங்குருவி கூடு கட்டுது. அந்த மெக்கானிசத்தை யாராலையும் எந்த இன்ஜினியராலையும் மீற முடியாது. அவ்வளவு அழகா உள்ள போறதுக்கு ஒரு வழி வச்சு, வெளியில போறதுக்கு ஒரு வழி வச்சு, ரொம்ப அற்புதம். அதே போல சிலந்தி
அது எவ்வளவு ஈவனா ரொம்ப அழகா அப்படியே வந்து அந்த இது வளைவிட்டது. அதுக்கு உள்ள சிறப்புத்தன்மை. தேன் எடுக்கிற மெக்கானிசத்தை இப்போ பெரிய இன்ஜினியர் தான் எந்த உட்காந்து தலையாட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிற சரவணன் சீனிவாசன் அவர் செய்வாரா? முடியுமா? முடியாது. அதுக்கு மட்டுமே முடியும். அது போல ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை இருக்கிறது. அந்த திறமையை கண்டறிந்து அதுல நம்ம ஆளாகும். இப்ப எனக்கு என்ன திறமைன்னு நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கட்டும், நல்லது. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? என்ன வேணும்? வாழணுங்கிற ஆசை வேணும் இல்லையே? அதை சொல்வதற்காக வாங்க கற்பகம் மீண்டும். பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பாதை தெரிந்தால் பயணம் தொடரும். பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும். பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காசு கிடைக்கும், காசு கிடைத்தால் கவலை தீரும், கவலை மறந்தே வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம். வழியாகிலே பூமியில் ஆழக்கடலும் சோலையாகும். ஆசை இருந்தால் நீந்தி வா, வாழ நினைத்தால் வாழலாம். வழியாகிலே பூமியில் ஆழக்கடலும் சோலையாகும். ஆசை இருந்தால் நீந்தி வா. கண்ணில் தெரியும் வண்ணப்பறவை கையில் கிடைத்தால் வாழலாம். கருத்தில் வரும் காதல் எண்ணம் கனிந்து வந்தால் வாழலாம். கண்ணீரமை என்னை அழைத்தால் காலந்தோறும் வாழலாம். வாழச் சொன்னால் வாழ்கிறேன், வழியாகிலே பூமியில் ஆழக்கடலில் தோணி போலே அழைத்து சென்றால் வாழ்கிறேன். ஏரிக்கரையின் மரங்கள் சாட்சி, ஏங்கி தவிக்கும் இதயம் சாட்சி. ஏரிக்கரையின் மரங்கள் சாட்சி, ஏங்கி தவிக்கும் இதயம் சாட்சி. துள்ளி திரியும் நீங்கள் சாட்சி, துடித்து நிற்கும் இளமை சாட்சி. இருவர் வாழும் காலம் முழுதும் ஒருவராக வாழலாம். வாழ நினைத்தால் வாழலாம். வழியாகிலே பூமியில் ஆழக்கடலும் சோலையாகும். ஆசை இருந்தால் நீந்தி வா, ஆசை இருந்தால் நீந்தி வா. வாழ்க்கையில் கடல்ல சுழலும் இருக்கும், சூறாவளியும் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி வரணும்னா வாழணுங்கிற ஆசை இருக்கலாம். வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு துளியையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு வினாடியும் அனுபவித்து வாழ்கிற அற்புதமான வாழ்க்கைக்காக படைக்கப்பட்டிருக்கிற மனித பிறவி. என்னடா வாழ்க்கை என்ற ஏமாற்றம் உங்களுக்கு வந்து விடக்கூடாது என்பதை ரொம்ப அருமையான கண்ணதாசன் பாடல் வழியாக கற்பகம் அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள். அடுத்ததாக பத்மா கணேஷ் அவர்கள் வருகிறார்கள். அவரும் பாட்டு கற்றுக்கொண்டு உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. காற்றில் மிதக்கும் ஒலிகளிலே, கடலில் தவழும் மலைகளிலே, இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான்.
பதித்த மணிமகுடம் குயில்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம். குயில்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. நன்றி. பாக்கெட்ல 10 பைசா இல்லாட்டாலும் பரவாயில்ல, மனசுல குதூகலம்னு ஒண்ணு இருக்குல்ல. பாரதிட்ட ஒண்ணும் இல்லை கடைசி காலங்கள். ஆனா அவன் பாடுறான், எத்தனை கோடி இன்பம் வைத்தாலும் இறைவாங்கிறான். ஒண்ணும் இல்லை, ஆனா சொல்றான், ஏன்னா மனசுல வளம் இருந்தது, வாழ்வுங்கிற நம்பிக்கை இருந்தது. அதனால அவன் சொன்னான், நம்பிக்கை தானே வாழ்க்கை. சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியே அவன் சொன்னான், ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பள்ளு பாடுவோமே அப்படின்னா. இன்னைக்கு ஆகஸ்ட் 15 இந்தியாவில் நான் பார்த்தேன். ஆக நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு அருமையான பாடலை கொடுத்திருக்காங்க. அடுத்து வர இருப்பவர் ராம்குமார் சந்தானம். ராம்குமார் சந்தானம் பட்டிமன்றத்துல ஒரு கலக்கல் பேரு. கலக்கல் வேற ஒன்றும் இல்லை, பட்டிமன்றத்துல கலக்குவாரு. பொதுவா சுவிசிவம் அவர்கள் தன்னுடைய அன்பு மகனாரை போல தட்டி கொடுத்து மேடை ஏற்றி அழகு பார்த்தவர்கள். அந்த அளவுக்கு சிறந்த பேச்சாளர். அவர் இன்னைக்கு நடப்பது நலமாகுங்கிறார். நமக்கு ஆச்சரியமா இருக்க, நடப்பது நல்லா இருக்கும் அப்படிங்கிறாரு. ஒரு நம்பிக்கை நம்ம மனசுல விதைக்கிறாரு. வாங்க. அவை தலைவர் உள்ளிட்ட இந்த அவையினருக்கு என்னுடைய அன்பு வணக்கம். யாருமே நம்ப மறுக்கிற, ஆனா நம்ப வேண்டிய தலைப்புகளை எங்க இருக்க கொடுத்து இன்னைக்கு மன்னையார் வாழ்க்கையை கொண்டாடுவோம் அப்படின்னு பேச வைக்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்க, முன்னாடி பேசினவங்களோட தலைப்பெல்லாம் யோசிச்சு பாருங்க. இனியது உலகம், இவ்வளவு அக்கிரமம் நடக்குது, இனியவை உலகம்னு பேச வந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க. இல்லறமே நல்லறம், வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை, இல்லறமே நல்லறம்னு பேசுறதுக்கு இவங்க வந்திருக்காங்க. அடுத்தது நல்ல மனம் வாழலாம், படைக்க தெரியாதவன்னு சொல்லிடுவாங்கப்பா, சூதானமா இருங்க. இதுதான் நம்ம கேட்கும். இது எல்லாத்துக்கும் மேல நடப்பது நலமாகும். எல்லாம் நல்லதான் நடந்தா திரும்ப இந்தியன் தாத்தா வந்திருப்பாரா? வந்திருக்க மாட்டார்ல அப்படின்னு தோணுது. ரெண்டாவது வேற வந்து கதற விடுறாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த வாழ்க்கையை கொண்டாடுவோங்கிற தலைப்பை எப்படி அணுகணும் அப்படிங்கிறதுக்கான விடையை தான் இந்த பாட்டரங்கம், இந்த அரங்கம் மக்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்பதை முதலில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்களேன். ஏதோ இருக்கேன், எப்படியோ போகுது. ஏன்னா அடுத்தவன் பொறாமப்படக்கூடாதுங்கிறதுக்காக கூட சொல்றவனா இருக்கலாம். ஆனா நல்லா இருக்கேன்னு என்னைக்காவது யாராவது சொல்லியிருக்காங்க? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எங்க நல்லா இருக்கேன்னு சொல்றது? நீங்க பாரதியாரை பத்தி நடுவர் கூட சொன்னார், நீங்க வாழ்க்கையை கொண்டாடணும் அப்படின்னா முதல்ல இந்த மாதிரி சிந்தனைகள்ல இருந்து வெளில வரணும். இப்படி சொல்றேன், இந்த மாதிரி சிந்தனைகள்ல இருந்து எப்பெல்லாம் வெளியில வருமோ அவர்களுடைய வாழ்க்கை அப்போதெல்லாம் வாழ்க்கை கொண்டாட்டமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் பாரதி சுதந்திரம் கிடைக்கலன்னு ஒண்ணு நொந்து நூடுல்ஸ் ஆயிருக்கலாம், மூளையில முடமா கடந்திருக்கலாம். ஆனால் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம்னு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே பாடிய காரணத்தினால்தான் பாரதியும் கொண்டாடப்பட்டான், பாரதியும் கொண்டாடினார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஒரு சின்ன கதை. கடவுள் கிட்ட வரம் கேட்கணும் அப்படின்னு ஒருத்தன் முடிவு பண்றான். தவம் இருக்கான், கடவுள் வந்துடுறாரு. என்ன வரம் வேணும் கேட்கறான். எனக்கு வரனால ஒரு கேள்விதான் இருக்கு. என்ன
நீ இந்த மாடு இதுக்கெல்லாம் கொம்பு வச்சிருக்க, ரைட். இந்த புலி சிங்கத்துக்கெல்லாம் பெரிய நகம் வச்சிருக்க, ரைட். பறவைக்கெல்லாம் பெரிய அழகு வச்சிருக்க, ரைட். இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ வச்சவன் நீ மனுஷனுக்கு எதுவுமே வைக்கலையே ஏன் அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வி ஆண்டவன்கிட்ட கேட்கறான். கடவுள் சொன்னாராம், கரெக்ட் தான், எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஆனா மானுக்கு கொம்பு கொடுத்தது, அப்புறம் நகம் கொடுத்தது, அப்புறம் இந்த அழகு கொடுத்தது, அதெல்லாம் வெளியில இருக்கக்கூடிய எதிரிங்க கிட்ட இருந்து காப்பாத்திக்க நான் கொடுத்தேன். ஆனா மனிதனுக்கு எதிரி வெளியில இல்லப்பா, உள்ளதான் இருக்கான், அதனால அவனுக்கு நான் எதுவுமே கொடுக்கல அப்படின்னு அந்த கடவுள் சொன்னதாக அந்த கதை முடியும். நீங்க யோசிச்சு பாருங்க, போட்டோ வேற எடுக்கிறாரு, அப்பப்போ என் வாய் ஒரு மாதிரி போயிடுதா, எந்த போட்டோவும் சரி, பட்டிமன்ற போட்டோவும் சரியா வரல விக்னேஷ், வரல. அப்புறம் என்னத்த போங்க, நல்லதே நடக்கும்னு வேற நான் பேசுறேன், ரைட்டு. இப்போ இப்ப கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. நீங்க அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த எதிரி வில்லன்னா ஊர்கோடியில ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துல ஒரு 4-5 அலகையோட பீடி பிடிச்சிட்டு நல்ல மீச தாடியோட இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிறவன் வில்லன். இன்னைக்கு ஹீரோ தான் அப்படி இருக்கான், வில்லன்லாம் ரொம்ப டீசென்ட்டா இருக்கான். யாரு வில்ல யாரு எதிரி யாரு நல்லவனே கண்டுபிடிக்க மாட்டேங்குது. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? வாழ்க்கையில நல்லது நடக்கும்னா நமக்கு ஒரு சில எதிரிகள்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டோம், உள்ளதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டோம், இந்த எதிரி எப்படி கண்டுபிடிக்கிறது? அடுத்த கேள்வி வருதா இல்லையா? ஒரு நல்ல கதை நானே சொல்லிக்கிறேன், நல்ல கதை, நீங்க சொல்லுவீங்களோ மாட்டீங்களோ தெரியாது. இல்ல தம்பி, எனக்கு இந்த அரங்கத்துக்காக சொல்லல, இந்த பீடி குடிச்சுக்கிட்டு ஒரு மோசமா இருக்கான்னு சொன்னீங்கல்ல, அவன் மேல இந்த நல்ல குடும்பத்துக்கு கொண்டு லவ் வந்துருக்கு, அதுதான் சினிமா. அதுதான் சினிமா. ட்ரெண்டுக்கு இப்பதான் வரீங்க நீங்க, வாங்க வாங்க. இப்போ ஒரு 2 நண்பர்கள் ஆத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க, தண்ணி போயிட்டு இருக்கு, குளிருது, இரவு நேரம். ஒரு கம்பெனி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். கரெக்டா கம்பெனி வருது. நினைச்சோம் அந்த ரெட் கார் தியரின்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கம்பெனி வருது. அடடா வந்துருச்சு அப்படின்ற நேரா ஒருத்தனுக்கு நீங்க தெரியும், நீ போய் அந்த கம்பெனியை எடுத்துட்டு வரியா அப்படின்னு நான் கேட்க, ரைட் போறான். போய் அந்த கம்பெனியை எடுத்துட்டு கிளம்பும் போது இங்க இருக்கான் பாருங்க, அவன் ரியலைஸ் பண்ணிடுறான், அடடா அது கம்பெனி இல்ல கரடி அப்படின்னு குடிச்சிடறான். டே அது கரடிடா, விட்டுட்டு வந்துரு அப்படின்றான். அது அவன் சொன்னா, நான் வந்து 10 நிமிஷம் ஆச்சுரா, கரடி தான் என்ன விட மாட்டேங்குது, இப்போ நான் வரணும்னு தான் நினைக்கிறேன். இவ்வளவுதான் இந்த எதிரியோட கான்செப்ட். என்னன்னா உள்ள போகும்போது அழகா இருக்கும், ஆனா அது வசம் நாம் சிக்கியவுடன் அங்கிருந்து நம்மளால மீள முடியாத எந்த ஒரு கெட்ட பழக்கமா இருந்தாலும் அதுதான் எதிரி. அவ்வளவுதான், சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும்னா ரைட்டு. இப்போ எதெல்லாம் இந்த எதிரி? எல்லாருக்கும் ஒரு சில எதிரிகளை மட்டும் சொல்லிட்டு நேரம் காரணமா முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் நம்பிக்கை. சுஜாதா ஒரு அருமையான கருத்தை சொல்லுவார், எது மேலேயாவது ஒரு நம்பிக்கை வை. அது இயற்கையா இருக்கலாம், இறைவனா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம், ஆனா அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கணும் அந்த நம்பிக்கை. நீங்க யார் என்ன சொன்னாலும் அதுல இருந்து நான் மாற மாட்டேன். அந்த நம்பிக்கை சார்ந்த எந்த விஷயமாக இருக்கலாம், எந்த பொருளாகவும் இருக்கலாம், ஒரு நம்பிக்கை வைங்க. விவேகானந்தர் வாழ்க்கையில ஒண்ணு நடந்தது. அவர் ஊரா போய் இப்படி பேசிட்டு இருக்காரு, மதத்தை நற்சிந்தனைகளை வச்சுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஷன்ல இருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு போறதுக்கு ட்ரெயினுக்கு வெயிட் பண்றாரு. ஒருத்தன் ஓடி வந்து கேட்கறான், நீங்க இப்படிலாம் ஊரா போறீங்க, கையில ஒரு சாப்பாட்டு பை கூட இல்லாம போறீங்களே, எப்படி நீங்க எல்லாம் சமாளிப்பீங்க? அது விவேகானந்தர் சொன்ன பதில், இந்த பிரபஞ்சம் அதனை பார்த்து கொள்ளும் அப்படின்னு ஒரு பதில் சொல்றாரு. ரொம்ப ஆச்சரியமா, எப்படி அது பிரபஞ்சம் பார்த்துக்கணும், இவனுக்கு கியூரியாசிட்டி. ஏன்னா ஒருத்தன் நல்லது சொல்லிட்டா நம்ம கண்டிப்பா அதை நம்ப மாட்டோம். ரைட், போய் செக் பண்ணுவோம் அப்படின்ட்டு கூடவே போனா அடுத்த ஸ்டேஷன்ல ஒருத்தன் ஓடோடி வந்து, சாமி நீங்க இந்த ஸ்டேஷனுக்கு வரீங்கன்னு சொன்னாங்க, இந்த ஊருக்கு வரேன்னு சொன்னாங்க, சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் வீட்டுல இருந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு விவேகானந்தருக்கு கொடுத்ததாக அந்த சம்பவம் முடியும். அப்போ இந்த பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கைய விவேகானந்தர் வாழ்க்கையில இருந்ததுனாலதான் விவேகானந்தரும் வாழ்க்கையை கொண்டாடினார், விவேகானந்தரின் வாழ்க்கையையும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிகிறோம். அடுத்தது நீங்க பாருங்க, 2வது ஏழ்மை. சார் எல்லாருக்கும் வரும், சார் எல்லாருக்கும் வரும். நடுவில் என்கிட்ட சொன்னார், இப்பெல்லாம் சினிமா தான் ட்ரெண்டா அப்படின்னு கூட நடுவில் என்ன கேட்டார். அதே மாதிரி சொல்லுவோம், விஜய் மாதிரி இங்க யாரும் கீழே இருந்தவனும் இல்ல மேல இருக்கிறவனும் இல்ல, லைஃப் இஸ் அ சர்க்கிள் சொல்லுவான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரிதான் நல்ல ஒரு கதை சொல்லி பவா செல்லதுரை நிறைய பேர் கேட்டிருக்கோம், ஃபர்ஸ்ட் கிளாஸா கதை சொல்லுவார். அவர் ஒரு இடத்துல ஒரு குறிப்பை சொல்றாரு, ரொம்ப ஏழ்மையில இருந்த டைம், எல்லாருக்கும் ஒரு காலகட்டத்தில் ஒரு ஏழ்மை வரும். அவர் ஒரு கருத்தை சொல்றாரு. அவரும் அவங்க அம்மா சின்ன வயசுல அவங்க அம்மாவும் அவரும் படுத்துட்டு இருக்கிற அந்த பாய் கிழிஞ்ச பாயா தான் இருக்குமா.
ஆனா அவங்க அம்மா அவங்களுக்கு சொன்ன கதையெல்லாம் பறக்கும் கம்பளத்தை பத்தி இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்களேன், படுத்திருக்கிறது கிழிஞ்ச பாய், சொல்ற கதை பறக்கும் கம்பளம். அப்போ நான் இந்த இடத்துல ஒரு கோரிக்கையை மட்டும் வைக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க குழந்தைகளுக்கு கட்டாயம் அந்த குடும்பத்துடைய ஏழ்மை நிலை, அந்த குடும்பத்துடைய வருவ செலவு எல்லாத்தையும் சொல்லணும். உண்மைதான், எந்த அளவுக்கு ஏழ்மை நிலையை சொல்லுகிறீர்களோ அந்த அளவிற்கு அந்த ஏழ்மையிலிருந்து மீள முடியும் என்ற நம்பிக்கையும் நீங்கள் எப்பொழுது சொல்லிக் கொடுக்கிறீர்களோ அவர்கள் நம்ப ஆரம்பிப்பார்கள், நடப்பது நலமாகும் என்று. சார், அடுத்தது ரொம்ப முக்கியம், இந்த ஒப்பீடு. சார், நீங்க கண்ணதாசன் கூட உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு இருந்துடலாமா, இதான் கம்பேரிசனா, இவ்வளவுதானா, முடிஞ்சு போச்சா? ஆனா இது ஒரு பெரிய நுட்பம் இருக்கு. நானும் மன்னேசாரும் அடிக்கடி இந்த பாட்டை எடுத்து விவாதிப்போம். ரொம்ப அழகான ஒரு நுட்பம். நீங்க யோசிச்சு பாருங்களேன், எப்ப பாரு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி பொருந்துமா? சார், நீங்க ஒரு நல்ல முன்னேற்றம், ஏதோ ஒரு பெரிய ஆம்பிஷனோட, ஒரு பெரிய சிந்தனையோட ஒரு விஷயம் பண்ண போறீங்க. அந்த விஷயம் ஃபிளாப் ஆகுது, அந்த விஷயம் ஒரு இடத்துக்கு மேல நகர முடியல. நீங்க அந்த இடத்துல போய் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, ரைட்டுப்பா, நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, முயற்சிப்போம், நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு நியாயம் இருக்கு. சரி, எதுவுமே பண்ணாம ஓரமா உட்காந்துட்டு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நம்ம ஓகே, யாராவது ஒருத்தங்க கொடுப்பாங்க, இதுல நடக்குமா? அப்போ இந்த ஒப்பீடு என்பது எந்த இடத்தில் நமக்கு வர வேண்டும் அப்படின்னு ஒரு முக்கியமான கருத்து ஒண்ணு இருக்கு. ஒரு அருமையான கதை ஒண்ணு. 2 தோழிகள், 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல வேலை பார்க்கறாங்க. ஒரு லேடியா எப்ப பாரு அவங்க ஹஸ்பண்ட் கார்ல கொண்டு வந்து டிராப் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கொண்டு வந்து டிராப் பண்றதே பெரிய விஷயம். இவர் டிராப் பண்றது இல்லாம இவர் தான் வெளியில வந்து கதவு திறந்து விடுவார். நல்ல அதிர்ஷ்டசாலி தான். ஆனா அதோட காமெடி, அந்த அம்மா அவர் வந்து கதவு திறந்து விடுற அளவு வர்ற வரைக்கும் இந்த அம்மா கதவை திறந்து வெளியில வர மாட்டாங்க. எப்படி என்னத்த கதவு திறந்துட்டு அப்படின்னு வராம இவங்க திறக்கிற வரைக்கும் அவங்க வெளியே உட்காந்துருப்பாங்க. இந்த கூட இருக்கிறவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம், இப்படிப்பட்ட 2 பேர் இப்படி இவ்வளவு அந்யோன்யமா, நம்ம அந்யோன்யமா இருந்துட்டு வர நமக்கு பொறுக்காது. ஒரு நாள் இல்ல, ஒரு வாரம் இல்ல, ஒரு மாசம் இல்ல, தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. கூப்பிட்டு கேட்டுறாங்க, இது எப்படி நடக்குது, இது எப்படி சாத்தியம்? அதுக்கு அவங்க பதில் சொன்னாங்க, பாருங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, என் கார் கதவு உள்ள இருந்து திறக்க முடியாது, அது வெளியில இருந்தாலும் திறக்க முடியும். சிஓஇ வேலை வேற பயங்கரமா ஏறிட்டு இருக்கு, கார் வாங்க முடியல, வாங்குற வரைக்கும் அவர் திறந்து விடுறாரு, நான் வெளியில வரேன். அப்போ நம்ம எப்பவுமே நம்மளுடைய வாழ்க்கையை இன்னொருத்தவங்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பீடு செய்துதான் நாம் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறோம் என்ற இடத்தில் வாழ்க்கை கொண்டாடப்பட முடியாமல் போகின்றது. ஆகவே அந்த ஒப்பீடை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ரைட், இது அடுத்தது என்ன வருது சார்? இந்த ஒப்பீடு பண்ணும்போது என்ன சார் நடக்குது? ஒரு பொறுமையின்மை வருது. இவன் அவன் போயிட்டான், இவன் போயிட்டான், அவனுக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சு, இவனுக்கு சான்ஸ் கிடைச்சு, அவன் ஃபர்ஸ்ட் போயிட்டான். இந்த ஒரு ஒப்பீடு, இந்த கம்பேரிசன் நமக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுது, நமக்கு ஒரு பொறுமையின்மை ஏற்படுது. 44வது ஜனாதிபதி யுஎஸ்க்கு பராக் ஒபாமா சொல்றாரு, எனக்கு 48 வயது 45 வயதுக்கு மேல்தான் ஜனாதிபதி பதவி கிடைக்க வேண்டும் என்று இருந்தால் அது அப்போதுதான் கிடைக்கும், அதுவரை உழைத்துக் கொண்டிருப்போம் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, யாருக்கும் காலம் உண்டு, அதற்கு ஒரு காலம் உண்டுன்னு காளிதாசன் படத்துல கண்ணதாசன் எழுதியிருப்பார். யாருக்கும் வாழ்வுண்டு, அதற்கு ஒரு நாள் உண்டு அப்படின்னு எழுதியிருப்பார். அப்ப அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருந்துதான் ஆகணும். அந்த பொறுமையின்மை நம்மளுடைய அடுத்த எதிரி. சார், கற்பனை ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? கற்பனையும் கனவும் தானே வாழ்க்கையை மேல செலுத்தும். உண்மைதானே? கற்பனையும் கனவும் தானே நம்மள மேல இருக்கும். இப்ப கற்பனை எப்படி நமக்கு எதிரியாகும்? கம்பன் ஒரு இடத்துல அழகா ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம். சமீபத்துல என் நண்பர் கூட பத்தி சொன்னார், சிந்தை நோய் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம். நீங்க உண்மையிலேயே நமக்கு நோய் இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை சார். ஆனா அந்த நோயை பற்றிய சிந்தனையே ஒருத்தனை கொண்டுடும். எவ்வளவு பேர் இதை அனுபவிச்சிருக்கீங்க? ஆபீஸ்ல நல்ல சின்சியரா வேலை பார்க்கறவங்களுக்கு தெரியும், 4 மணி நேரம் நமக்கு யாரும் ஆபீஸ்ல இருந்து கால் வரலன்னா ஒரு பயம் வந்துடும். ஐயோ, நம்ம ஆபீஸ்ல இருக்குமா இல்லையா, ஏன் நமக்கு யாருமே போன் பண்ணல அப்படின்னு ஒரு பயம் வரும், ஒரு பதட்டம் வரும். வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்லையேன்னு வருத்தப்பட்டவங்க எல்லாம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அப்போ நீங்க யோசிச்சு பார்க்கும் பொழுது அந்த ஒரு நினைப்பு, அந்த ஒரு செய்தி நமக்கு, அந்த கற்பனை, பறவை கண்டான், விமானம் படைத்தான், பாயும் மீனை படகினை படைத்தான், எல்லாம் கற்பனையில தானே நடந்தது. கரெக்ட். அதெல்லாம் கன்ஸ்ட்ரக்டிவா நடக்கும்போது கற்பனை நல்லது. ஆனா ஒண்ணுமே இல்லாம ஏதோ இருப்பதை போன்றே நாம் கற்பனை செய்து கொண்டிருந்தால் அதுதான் நடப்பது நலமாகும் அப்படிங்கிற சிந்தனைக்கு எதிரி. ரைட், இதெல்லாம் நீங்க சொல்லுவீங்க சார், மேடை கிடைச்சிச்சு பேசுவீங்க, என்ன வேணா பேசலாம், மைக் கிடைச்சா எவ்வளவு வேணா பேசலாம், எல்லாம் இருக்கு, நல்லா இருக்கு. எதுவுமே இல்லாதவங்களாம் என்ன சார் பண்றது?
எல்லாம் இருந்தது. உங்களுக்கு கைக்கு கூட மன்னை சார் மாதிரி ஒரு ஆள் இருக்காரு, அவரோட போகும்போதெல்லாம் நீங்க மேடம் நிறைய பேசிடுறீங்க, பட்டிமன்றத்தில் கலைக்கிறீங்க, நாங்களும் என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறேன். ஒரே ஒரு கதையை சொல்லி என் சொற்களை நிறைவு செய்யும். கர்ணனுடைய வாழ்க்கையை நிறைய பேருக்கு தெரியும். வாழ்க்கையில 4 விஷயம் ரொம்ப முக்கியம். மாதா, பிதா, குரு, தெய்வம். இந்த 4 பேர் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. இது பொதுவான கருத்து இல்லையா? நீங்க கர்ணனோட வாழ்க்கையை எடுத்து பாருங்க. அம்மா பிறந்த உடனே ஆத்துல விட்டுறார், ரைட், ஒன்னு அவுட்டு. சூரியன் பகவான் பெருசா ஒன்றும் தந்தை ரோல் பிளே பண்ண மாதிரி எனக்கு தெரியல, ரைட்டா? நான் படிச்சவர். குரு பரசுராமர் சூப்பரா எல்லாமே சொல்லி கொடுக்கிறார். நீ சத்திரியனா, கரெக்டா இந்த நேரம் உனக்கு உதவணும், அந்த நேரம் மறந்துருங்கிறார். நான் கத்து கொடுத்த அத்தனை விதியும் உனக்கு மறந்துடும் அப்படின்னு பரசுராமர் சொல்லிடுறாரு. ஸோ 3வது குரு அவுட். 4வது தெய்வம். தெய்வமும் வந்து செய்க புண்ணியம்னு சொல்லி அத்தனை புண்ணியத்தையும் வாங்கிட்டு போனார் அப்படிங்கிற கதை இருக்கு, ரைட்? அப்போ சார் இந்த 4 பேருமே கர்ணனுக்கு உதவல, இந்த 4 பேருமே கர்ணனுக்கு உதவல. ஆனா அந்த தெய்வம் கர்ணனிடம் கேட்கிறது, உனக்கு ஏதாவது ஒன்று நான் தர வேண்டும் என்று நினைக்கிறேன், உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது, யார் எப்போது எந்த ஜென்மத்தில் என்னிடம் வந்தாலும் இல்லை என்று நான் சொல்வதற்கு என் மனம் ஒத்துக்க கூடாது. அவங்களுக்கு ஏதாவது நான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒன்று நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மனதை எனக்கு கொடுன்னு கர்ணன் கேட்டான்னா என்ன அர்த்தம்னா, இந்த கைத்தட்டல் கர்ணனை சேரட்டும். என்ன அர்த்தம் அப்படின்னா, சார் நமக்கு என்ன குறை வேணா இருக்கும், 1000 குறைகள் இருக்கலாம், ஆனால் நாம் அடுத்தவர்களுக்கு ஏதாவது ஒன்று நல்லது செய்ய வேண்டும், அதற்காக நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால், இந்த பேசின அத்தனை பேரும் சரி, நீங்க பாடின அத்தனை பேரும் சரி, கேட்ட அத்தனை பேருக்கும் சரி, நீங்கள் உங்களுக்குள் ஏதோ ஒரு எதிரி எங்கேயோ இருப்பான், அவனை கண்டுபிடித்து விடுங்கள். கண்டுபிடித்தால் நடப்பது நலமாகும். வாழ்க்கையை கொண்டாடுவோம் என்று சொல்லி என் சொற்களை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வருகின்ற தொழில் முனைவர் மற்றும் முனைவர் பட்டிமன்ற கலைக்கழகத்தினை சார்ந்தவர் டாக்டர் ராமநாதன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய வாழ்த்து வணக்கம் முடிவாகிறது. ரொம்ப எவ்வளவு சிறப்பா பேசினாரு அப்படின்னு கேட்டா, வாழ்வென்றும் தாழ்வென்றும் வளமென்றும் குறைவென்றும் சக்கரம் சுழல்கின்றது, அதில் தான் சரித்திரம் நிலைக்கின்றதுன்னு கண்ணதாசன் சொன்னார். யாருக்குமே வாழ்வு அப்படியே இன்பமாவே இன்ப கடல்ல நீந்திட்டே போக முடியாது, அதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்படியும் அப்படியும் வாழ்வுங்கிறது ரொம்ப அழகா சொன்னாரு. அவர் சொன்ன கருத்துல ரொம்ப முக்கியமானது, சில பேருக்கு கவலைப்பட விஷயம்லாம் கவலை வந்துருமா, என்னன்னா நீங்க ஒண்ணுமே கவலையே இல்லையே, ஏதாவது பெருசா வந்துருமோ. சில பேர் சொல்றாங்க, நான் ரொம்ப சிரிக்கிறேன், என் வீட்டுல என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. இப்படி ஒரு சில ஜென்மங்களும் உண்டு. இதெல்லாம் இவ்வளவு அழகாக அவர் பேசியிருக்கிறாரு. அவர் எவ்வளவு பெரிய சிறந்த பேச்சாளர் என்பதை நீங்க எல்லாம் பார்த்தீங்க. அவருக்கு நம்முடைய வாழ்க்கை இல்லையாக. அடுத்ததாக பத்மா அவர்கள் மீண்டும் வந்து, இந்த வாழ்வு கடவுள் கொடுத்த வாழ்வையா அப்படின்னு ரொம்ப உருக்கமாகவும் ஊக்கமாகவும் பாட வராங்க. வாங்க. தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு, கண்கள் மூடியே வாழ்த்து பாடு, கருணை பொங்கும் உள்ளங்கள் உண்டு, கண்ணீர் துடைக்க கைகளும் உண்டு, இன்பம் வாழணும்
நமக்கெல்லாம் ஊக்கத்தினை உற்சாகத்தினை தந்து கடவுள் தந்து அழகிய வாழ்வு அதை ரசிக்க வேண்டும், ஒவ்வொரு துணியும் ருசிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தினை ஏற்படுத்தி இருக்கிற பத்மா கணேஷ் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துகிறாகிறது. எல்லாமே நம்பிக்கை சார்ந்த விஷயம் தான் அவங்க சொன்னாங்க. பிள்ளை பிறந்து பக்கத்துல சரி அப்படி பக்கத்துல கிடக்கும் போது அவன் நினைப்பானா, தாய் நினைக்கிறா, கட்டி எடுப்பவனோ களவாட பிறந்தவனோ தரணி ஆள வந்திருக்கும் தாசில்தார் மகன்தானோ, இவன் யாரு பிறந்து கிடக்கிற இந்த பிள்ளை என்னவாக போகுது எதிர்காலத்துலன்னு தாய் ஒரு சில வினாடிகள் நினைப்பாளாம். ஆனா அடுத்த நிமிஷமே அவளுக்கு ஒரு நம்பிக்கை, தங்க மகனை பெற்றவள் என்று என்னை உலகம் சொல்லி மகிழும், அன்புக்கு எல்லை ஆனந்த முல்லை தத்தி செல்லும் முத்து கண்ணன் சிரிப்பு. அந்த பாடல் அவன் சொல்றா, வள்ளுவன் சொல்லை சொல்லும் என் பிள்ளை. அப்படித்தானே ஒவ்வொரு தாயும் எதிர்பார்ப்போட இருக்கு. அது பின்னாடி என்னவாக போகுது தெரியாது. ஆக நம்ம ஒரு நெல்லு பயிரிடுறவங்க கூட அதுக்கு பல பேர், அவர்தான் மெட்ராஸ்காரு, அவருக்கு என்ன தெரியும் எனக்கு தெரியல. ஆனா பல்வேறு நிலை இருக்கு. நிலத்தை உழணும், நீர் பாய்ச்சணும், விதை விதைக்கணும், நாட்டு நடணும், உரிய நேரத்தில் களை பறிக்கணும், இவ்வளவு வேலை இருக்கு. அதுக்கப்புறம் அதை கொண்டு வீட்டுக்கு கொண்டு சேர்க்கணும். ஆக நிலத்தை விதைக்கும் போது எங்க விளைய போகுது? மழை வந்து வெள்ளம் வந்தா எல்லாம் போயிடும், வறட்சி வந்தா நிலைமை மோசம். இப்படி எல்லாம் நினைச்சா கதை நடக்குமா? ஒரு நம்பிக்கை நமக்கு வேணும். அதைத்தான் ரொம்ப அருமையா சொன்னாங்க. வாழ்க்கையிலையும் நல்ல நல்ல நீளம் பார்த்து நாமும் விதைக்கணும், நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும், பள்ளி என்ற நீளங்களிலே கல்வி தன்னை விதைக்கணும், பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்கள் ஆக்கணும். ஒரு பெரிய அஜெண்டா எங்களுக்கு. அந்த பிள்ளைகளை எல்லாம், இளம் பிள்ளைகளை எல்லாம் கொண்டு வந்து பாட வைத்து பேச வைத்து இன்றைக்கு அருமையான ஒன்றை கொண்டிருக்கிறோம். நான் முடிவாக இன்று சொல்லி நிறைவு செய்ய இருக்கிறேன். இந்த வாழ்க்கை அற்புதமானது. ஆண்டவன் அவன் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை நந்தவனத்துல ஒரு ஆண்டி 4-6 மாதம் 4-6-10 மாசம் வயிற்றுல தாய் சுமக்கிறா. அப்ப அந்த பிறந்த குழந்தை எத்தனை ஆவலோடு இந்த உலகத்துல சாதிக்க போகுதுன்னு ஆசையோடு இருக்கிறார். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தாள் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி போட்டுடை தாண்டி நந்தவனத்தில் ஒரு ஆண்டி. இது காவடி சிந்து பாட்டு தான். அந்த மாதிரி கொடுத்த அருமையான வாய்ப்பை, வாழ்கிற வாய்ப்பை கெடுக்க கூடாது. துன்பத்தை கண்டு தோழாமை வேண்டும். அதுதான் நம்ம பார்த்தோம். எனவே அன்புக்குரியவர்களே, சென்றதினி மீளாது கூடனே. எப்ப பார்த்தாலும் கவலையிலே இருக்கிறவங்களை பார்த்து பாரதி சொன்னான், சென்றது இனி மீளாது மூடரே, நீ எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கவலையிலே குமையாது தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர் தீமையெல்லாம் அழிந்து போகும்னு சொன்னார். இந்த உலகத்துல பாருங்க எத்தனையோ உயிரினம் இருக்குன்னு சொன்னேன். ஆனா ஓரறிவதுவே, உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே, அவற்றுடனாவே, மூன்றுடையதுவே, அவற்றோடு மூக்கே, நான்கறிவதுவே, அவற்றோடு ஐந்தறிவதுவே, அவற்றோடு செவியே, ஆறறிவதுவே, அவற்றோடு மனமேன்னு சொன்னான். இந்த உலகத்துல எத்தனை பிறகு இருந்தாலும் 6 அறிவு நமக்கு தான் இருக்கு. அது நல்லதா கெட்டதான்னு யோசிச்சா சில நேரத்தில் ரொம்ப வேதனை. ஏன்னு கேட்டா, ஆடு மாடு வந்து உட்கார்ந்து காதல் பெரியதுக்காக கவலைப்பட்டது கிடையாது. வாழ்க்கையில முன்னேறலைன்னு தூக்கு மாட்டி தூங்குன சிங்கத்தை நீங்க பார்த்திருக்க முடியாது. ஆனா மனுஷன் எல்லா வேலையும் சொல்றான். அதுக்கு கண்ணதாசன் ஒரு பாடல சொன்னாரு, பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, அது 8 குஞ்சுகள் பெற்றெடுத்தவன் சோறு போட்டவன் யாரடா, வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா, மனித ஜாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா, மனதினால் வந்த நோயடா என்றார். அந்த மனதினை செம்மைப்படுத்துகிற ஒரு அற்புதமான வாய்ப்பினை இந்த கோயில் எங்களுக்கு வழங்கி இருக்கிறது. இன்றைக்கு இந்த இளம் பிள்ளைகளோடு, அருமையான எங்கள் குழுவோடு இன்றைக்கு இந்த அருமையான பாட்டரங்கத்தினை நீங்கள் ரசிக்க நாங்கள் கொடுத்திருக்கிறோம். காணொலியிலே நீங்கள் கண்டு மகிழலாம். மீண்டும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.